கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको बधाई देकर இந்த स्वागत करते பரிசுத்த हैं। ஓய்வு நாள்ல தேவ சமூகத்திற்கு வாஞ்சியோடு வந்த கர்த்தர் உங்களை इस ஆசீர்வதிப்பார். पवित्र विश्राम दिन में परमेश्वर के समूह में आप चाहत के साथ आए, आपको परमेश्वर தேவ आशीर्वाद दे। சமூகத்துல காத்திருந்து परमेश्वर के समूह में बात தேவனுடைய करते हैं। வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற परमेश्वर के वचन के लिए बात ஒவ்வொரு करते தேவ பிள்ளைகளோடு हैं। हर एक परमेश्वर के பரிசுத்த बच्चों के ஆவியானவர் साथ பேசுவாராக. पवित्र आत्मा बातें करे। நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக आप காத்திருப்போம். प्रार्थना के साथ परमेश्वर के वचन के लिए बात करें। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், आज हम मनन करने वाले एक वचन, நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு உயர்வு என்பது அவசியம் அல்லது எதிர்பார்ப்பு. हमारे जीवन में सबके लिए ऊंचाई एक बाट जना होती है या एक चाहत होती है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாருமே ஒரு எக்ஸலன்ஸா இருக்கணும். हम सब एक ऊंचाई में रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ऐसे उन्नति में जाने के लिए हम सब बाट जोते हैं। ஒரு சில வேளையில நமக்கு அந்த உயர்வும் கிடைக்கிறது. कुछ समय में हमारे लिए वो ऊंचाई भी मिलती ஆனா है, அந்த உயர்வு கிடைக்கிற நேரத்துல लेकिन वो ऊंचाई मिलने वाले நம்ம என்ன समय में பண்றோம், இன்னும் உயர்வு கிடைக்காதா? हम क्या सोचते हैं कि और ऊंचाई नहीं मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே யோசிக்கிறோம். ऐसे सोचते இன்னும் हैं உயர்வு இருந்தா நல்லா தானே और இருக்கும். ऊंचाई रहेगी तो अच्छा होगा। ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை பெற வேண்டும் என்றால் हमारी जीवन में एक ऊंचाई को पाना है तो நாம் சில காரியங்களை உறுதியா இருக்க வேண்டும். कुछ बातों में थोड़ा दृढ़ता के साथ रहना। எப்பொழுது நாம் கான்பிடென்டா அல்லது உறுதியா ஒரு இடத்துல இருக்கிறோமோ जब हम कॉन्फिडेंट के साथ या दृढ़ता के साथ किसी जगह पर அந்த रहते हैं, காரியத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். उस कार्य में परमेश्वर में ऊंचा So, करता है। இன்றைய தியானம் அதுதான், आज का मनन उसी के உறுதியில் உயர்வு. एक दृढ़ता के साथ ऊंचाई। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் உறுதியா இருந்தால் கர்த்தர் எப்படி உயர்த்துவார்? हम दृढ़ता के साथ रहेंगे तो परमेश्वर कैसे ऊंचा நாம் करेगा? ரூத் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை हम தியானிக்க रूत के போகிறோம். किताब से कुछ वचन को मनन करेंगे। எல்லாருமே ரூத் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. हम सब रूत के किताब की ओर पलट लेंगे। ரூத் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் 12ஆம் வசனத்தின்படி लूक 4 अध्याय के 11 और 12 वचन में அப்பொழுது तब ஒலிமுக வாசலில் இருக்கிற ஒலிமிக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். ஹல்லேலூயா. ரூத் யார் என்றால் ஒரு மோவாபிய பெண். रूत कौन है? देखते हैं तो एक मोआबी स्त्री है। ஆனால் இந்த மோவாபிய பெண்ணுக்கு கிடைத்திருக்கிற ஒரு உயர்வு என்ன அப்படின்னா, ये मोआबी स्त्री के लिए कैसे एक ऊंचाई मिली है? இஸ்ரவேலை பெற்றெடுத்த தாயாகிய ராகேல் லேயாள் என்று அழைக்கிறார்கள். इस्राएल को जन्म देने वाले रागेल और लेयाल कर बुलाया गया। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. कितने की ऊंचाई ये देखना। இஸ்ரவேலுடைய தாய் இவர்கள். इस्राएल के मां लोग हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலுடைய விசுவாசத்தின் தாய் அப்படினா நம்ம சாராளை பார்க்கலாம். विश्वास की मां कहेंगे तो हम सारा को देख सकते हैं। இஸ்ரவேலை பெற்றெடுத்த இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டுவித்த इस्राएल को जन्म देने वाला, इस्राएल के घर को बांधने वाली कहेंगे तो ஒரு தாய் என்கிற ஒரு அந்தஸ்து, एक मां कहने वाले एक पद, இஸ்ரவேலுக்குள்ளே மேன்மையான ஒரு அந்தஸ்து. इस्राएल लोगों में एक ऊंचे एक पद। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு ऐसे एक ऊंचाई के लिए ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத் வளர்ந்து வந்திருக்கிறார். एक मोआबी स्त्री रूत बढ़कर आई இதை है। சொல்லுகிறது யார் என்றால், इसे कौन कहते थे? அங்கே இருக்கிற சபையின் மூப்பர்கள் சொல்லுகிறாங்க. वहां पे कलीसिया के पुरनियों ने कहा, அது ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிற மூப்பர்கள் वो भी சொல்றாங்க. फाटक में बैठे हुए कुछ पुरनियों ने कहा। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா மூப்பர் அல்ல, सब पुरनी नहीं, ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிற மூப்பர்கள் சொல்றாங்க. फाटक में बैठे हुए कुछ पुरनी कहते हैं। இந்த ஒளிமுக வாசல் உட்கார்ந்து மூப்பர்கள் என்றால் யார்? वो फाटक में बैठने वाले पुरनिया कहे तो कौन? அந்நாட்கள்ல ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற, நியாய விசாரிப்பு செய்கிறவர்கள். उन दिनों में वो लोगों के लिए पूछताछ करने वाला, न्याय करने वाले। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இவர்கள் ஜனங்களுடைய காரியங்களை விசாரிக்கும்படி அந்த ஒளிமுக வாசலில் ये இருக்கிறார்கள். लोगों के सारे बातों को पूछताछ करने के लिए वो फाटक में बैठे हैं। அப்படிப்பட்ட மூப்பர்களுடைய வாயினால் ஒரு வார்த்தை வருகிறது. ऐसे पुरनियों के मुंह से एक शब्द आती है, ரூத் ராகேலை போல லேயாளை போல இருக்கிறார். रूत रागेल के समान, लेया के समान है। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கை. कितने ऊंचे एक இந்த जीवन। மாதிரி ஒரு உயர்வை மோவாபிய பெண்ணாகிய ரூத் எதிர்பார்த்துக்க கூட ऐसे முடியாது. ऊंचाई मोआबी की स्त्री रूत ने कभी नहीं चाही होगी। ஏன்னா அவ உள்ளே வரும் பொழுது जब अंदर அவளை आती थी, இஸ்ரவேலின் பெண்ணாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. उसे इस्राएल के स्त्री के रूप में भी किसी ने नहीं ஆனா माना, இஸ்ரவேலின் தாய் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு போகிறார். लेकिन इस्राएल के मां नाम के एक पद तक वो அந்த जाती है। மாதிரி அவளுடைய உயர்வை பெறுவதற்கு காரணம் என்ன? ऐसे ऊंचाई पाने का कारण क्या है? அவளுடைய வாழ்க்கையில் இருந்த உறுதி. उसके जीवन में एक स्थिरता थी। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த உறுதியில் நாம் நிலைத்திருந்தால் आज हम भी उस स्थिरता
में स्थिर நம்முடைய रहेंगे, வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியும். हमारे जीवन में भी एक ऊंचाई को देख सकते ரூத் हैं। எதில் உறுதியா இருந்தா? रूथ किन बातों में स्थिर थी? அவள் முதலாவதாக அந்த உயர்வை பெறுவதற்கு அவள் செய்தது என்ன? पहला उस ऊंचाई को पाने के लिए उसने क्या किया? ரூத் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது रूथ पहला अध्याय का 6वां 7वां वचन को हम देखते கர்த்தர் हैं। தம்முடைய ஜனங்களை சந்தித்து परमेश्वर अपने लोगों की सुधि அவர்களுக்கு लेकर ஆகாரம் அருளினார் என்று उनको भोजन दिया அவள் करके மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு उसने मोआब में सुनकर தன் மருமக்களோட மோவாப் தேசத்துக்கு திரும்பி வரும்படி अपने बहुवत समेत वो मोआब के लिए लौट आने के लिए எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட उठकर अपने 2 बहुओं के साथ தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். अपने रहने वाले स्थान से वो निकल पड़ी। யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்க यहूदा देश के लिए लौट जाने के मार्ग இப்ப में இவங்க ஒரு 3 காரியத்தை செய்தார்கள். यहाँ पर इन्होंने 3 बातों को என்ன किया। செய்தாங்க? क्या किए थे? ரூத்துடைய மாமியார் நகோமி கேள்விப்படுகிறார். लूत की सास जो है नहोमी सुनती है யூதேயா தேசத்தில் இருக்கிற பெத்லெஹேமுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆகாரம் கொடுக்கிறார். यहूदी देश के बेथलेहम में परमेश्वर ने उनके लिए भोजन दिया। இதை கேள்விப்பட்ட உடனே कैसे इसे सुना? இந்த நகோமி அந்த தேசத்தை விட்டு கிளம்ப முயற்சி பண்ணுகிறார். नहोमी अपने रहने वाले देश से वो निकलने के लिए प्रयास करती है। இவரோடு கூட அந்த 2 சகோதரிகளும் கிளம்புறாங்க. उसके साथ में इसके 2 बहुएं भी निकलती हैं। முதலாவதாக पहला, நாம் உயர்வை பெறுவதற்கு என்ன செய்ய हम வேண்டும்? ऊंचाई को पाने के लिए क्या करना है? ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுத்தாங்க. पहले इन्होंने एक परफेक्ट डिसीजन लिया, சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். एक सही निर्णय लिए। என்ன தீர்மானம் எடுத்தாங்க? क्या निर्णय लिया? மோவாப் தேசம் நல்ல தேசம் தான். मोआब देश अच्छा देश है, இங்கு பஞ்சம் வரவே இல்ல. यहाँ पर अकाल नहीं आई, ஹalleluya. हालेलुया। இங்கு ஆதார குறைவு இல்ல. यहाँ पर भोजन की कोई कमी नहीं है। ஆனாலும் கூட लेकिन फिर भी யூதேயா தேசத்துக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்க இரக்கம் பாராட்டி விட்டார். यहूदा देश के लिए परमेश्वर भोजन देने के लिए उसने करुणा दिखा दी है। இந்த நேரத்தில் इस समय में நான் மோவாப்ல இருக்க கூடாது. मैं मोआब में नहीं रहना है। ஹalleluya. हालेलुया। இந்த நேரத்தில் इस समय में நான் யூதேயாவுக்கு போக வேண்டும். यहूदा में जाना है। முதலாவதாக சரியான நேரத்தில் எடுக்கப்படுகிற தீர்மானம் சரியான ஒரு ஜெயத்தை கொடுக்கும். पहला सही समय में लेने वाला निर्णय एक सही विजय को देती है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிசிஷன் மட்டும் சரியா எடுக்கணும், சரியான நேரத்துல हमारे எடுக்கணும். जीवन में एक निर्णय हम सही समय में सही रीति से लेना है। அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு அடையாளமாய் वही மாறும். हमारे जीवन में एक ऊंचाई के लिए एक चिन्ह के रूप में रहता है। இவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. इन्होंने एक निर्णय लिया, இந்த நேரம் நான் இங்க இருக்கிற நேரம் அல்ல. इस समय में यहाँ पर रहने वाला समय नहीं है। இரண்டாவதாக दूसरा, இவங்க ஒரு சரியான செல்ல வேண்டிய இடத்தை தீர்மானிச்சாங்க. ये सही जाने वाले जगह को इन्होंने निर्णय लिया, எங்க போகணும், कहाँ जाना है, சரியா தீர்மானம் பண்ணாங்க. सही तरह से निर्णय लिया। யூதேயா தேசத்துக்கு தான் போக வேண்டும், यहूदा देश में जाना है, வேற எங்கும் போக कहीं கூடாது. और नहीं जाना है। ஹalleluya. हालेलुया। இதை அவளுடைய மாமியாராகிய நகோமி தீர்மானித்திருந்தாலும் इसके सास नहूमी ने निर्णय लिया तो भी ரூத் அதை பின்பற்றுகிறார். रूत उसे अपनाती है। ஹalleluya. हालेलुया। இவள் சரியான இடத்திற்கு போக வேண்டிய அந்த இடத்தை தேர்வு செய்கிறார். ये सही जगह पर जाने वाले जगह को पहले वो चुन लेते हैं। நம்முடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்கணும். हमारे जीवन में ऊंचाई को ஒன்று देखना சரியான है क्या? டிசிஷன் எடுங்க. पहला सही निर्णय लेना है। இரண்டாவதாக எங்க போகணும், दूसरा- எங்க இருக்கணும்ங்கற சரியான இடத்தை நீங்க दूसरा, சூஸ் பண்ணணும். कहां जाना है, कैसे जाना है, कर उस जगह को हमें चुनना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல कुछ समय में நம்ம படிக்கிற ஒரு படிப்புக்கு पढ़ने वाले कुछ पढ़ाई நம்ம पढ़ते हैं, பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம பார்த்துக்கிட்டு हम இருக்கோம். करने वाले नौकरी का कोई उसका संबंध नहीं रहती। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்ன பண்ணணும்? क्या करना है? சரியானது தேர்ந்தெடுங்க. सही चीज को निर्णय लेना है। எதை படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும், क्या पढ़ेंगे तो हमें नौकरी அல்லது मिलेगी, அந்த வேலை கிடைத்தால் அதில் எப்படி நம்ம உயர்வை பார்க்க या முடியும்? उस नौकरी मिलने में उससे ऊंचाई में कैसे जा सकते हैं। இடத்தை தேர்வு செய்வது ரொம்ப முக்கியம். जगह को चुनना बहुत मुख्य बात है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது பாருங்க, तीसरा हम देखते அவர் हैं, சரியான தரிசனத்தை பெற்றார். वो सही दर्शन को पाली। யூதேயால கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். यहूदा में परमेश्वर भोजन को देते हैं। ஆகாரம் எல்லாம் தான் இங்க என் மாமியார் வந்தாங்க. भोजन नहीं है कर मेरी सास यहाँ पर आई இப்போ थी, ஆகாரம் அங்க கர்த்தர் கொடுத்து लेकिन கொண்டிருக்கிறார். अब परमेश्वर वहां पर भोजन दे இந்த रहा है। விஷன் கண்டிப்பா நமக்கு ये அவசியம். दर्शन हमारे लिए बहुत जरूरी है। ஹalleluya. हालेलुया। இந்த மூன்றையும் ரூத் சரியாக ये செய்தார். 3 बातों को रूत ने सही रीति से அதனால தான் அவங்க किया। வாழ்க்கையில உயர்வு வந்தது. इसलिए अपने जीवन में एक ऊंचाई நம்முடைய को देख வாழ்க்கையிலும் सकते हैं। हमारे जीवन ஒரு में நல்ல भी ஒரு உயர்வை பார்க்கணுமா, एक अच्छा ऊंचाई को देखना है முதலாவது क्या? உங்களுடைய தீர்மானம் சரியாக இருக்கு. पहला हमारा निर्णय सही होना है। இரண்டாவது நீங்க போகிற அல்லது இருக்கிற இடம் சரியான இடமா இருக்கும். दूसरा हम जाने वाले जगह या हम जहाँ जा रहे हैं वो सही होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சரியான இடத்துல இருக்கணும். हम सही जगह पर रहना है। நீதிமொழிகள்ல நீதி ஒரு வசனம் இடத்துல में நீங்க பாத்தீங்க அப்படின்னா एक जगह पर आप ஒரு देखोगे, ராஜாவுக்கு ஒருவன் ஆலோசனை கொடுக்கிறார். एक राजा के लिए एक मनुष्य सम्मति देता அந்த है। மனிதன் யார் என்றால் मनुष्य कौन है देखते हैं? ஏழ்மையாய் இருக்கிற ஒரு ஞானி. वो बहुत गरीब दीन रहने वाला एक ज्ञानी है। ஹalleluya. हालेलुया। ஏழ்மையாய் இருக்கிற ஒரு ஞானம் படித்த ஒரு மனிதன். एक दीनता के साथ रहने वाला एक ज्ञानी मनुष्य। ஆனா என்ன நடந்ததுன்னா, लेकिन क्या हुई?
அவன் ஆலோசனை கொடுத்ததுல அந்த ராஜாவுக்கு ஜெயமும் வந்துட்டு. वो सम्मति देने के कारण वो राजा ने विजय भी प्राप्त कर நடந்த लिया। காரியம் என்ன தெரியுமா? लेकिन क्या बीती? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. उस कंगाल के ज्ञान को तुच्छ माना गया। ஹalleluya. हालेलुया। ஜெயத்தை எடுத்தாங்க. उसने विजय हासिल ஆனா किया, ஏழையின் ஞானத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. लेकिन उस कंगाल के ज्ञान को तुच्छ मान दिया गया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இடத்தை அவர் சரியா தேர்வு பண்ணல. क्योंकि उस जगह को सही रीते से नहीं चुना। ஹalleluya. हालेलुया। அதே போல தான் நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்தை நம்ம தான் சூஸ் பண்ணணும். इसलिए हम जिस जगह पर रहते हैं उस जगह को हमें चुनना है। சில இடத்துல ஆண்டவர் நம்ம இருக்க சொன்னா அந்த இடத்துல இருங்க, கண்டிப்பா உயர்வு கொடுப்பார். उस जगह में परमेश्वर रहने के लिए कहे तो वहां पर रहिए, निश्चय एक ऊंचाई को देगा। மூன்றாவது என்ன தெரியுமா? சரியான தரிசனம் இருக்கணும். तीसरा एक सही दर्शन होना चाहिए। பெரிய ஒரு ஃபியூச்சர் விஷன் வைங்க. एक भविष्य के लिए एक दर्शन को रखिए। ஹalleluya. இந்த हालेलुया। தரிசனத்தோட போகும்போது தான் ஜெயத்தை आप பார்க்கலாம். दर्शन के साथ जब जाओगे तो विजय को देख सकते हो। இந்த மூன்று காரியங்களை ரூத் வந்து கடைபிடிச்சாங்க. ये तीनों बातों को रूत ने सही रीति से अपनाया। இத உள்ள வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு தீர்மானம், ஒரு உறுதியோடு வாழ ये ஆரம்பிக்கிறாங்க. अपने मन में रखकर एक स्थिरता के साथ एक जीवन बिताने लगे। என்னென்ன உறுதி அவங்க எடுத்தாங்க? किस तरह की एक स्थिरता के साथ निर्णय? முதலாவதாக पहला, அதே 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, हम रूत पहला अध्याय के 16 वचन को நான் पढ़ते हैं। உம்மை பின்பற்றாமல் मैं तुझे ना अपनाते உம்மை हुए விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். तुझे त्याग कर छोड़ लौटने के लिए आप मुझसे बातें मत करना। ஹalleluya. हालेलुया। ரூத்திடம் நகோமி, மாமியாராகிய நகோமி சொல்லுகிறார், रूत के पास नहोमी अपनी सास कहती है, நீங்க என்னோட வர வேண்டாம் आप मेरे साथ मत आना। என்று சொல்லும் பொழுது जब ऐसे कहते ரூத் हैं, என்று சொல்லுகிறார், रूत यहाँ पर நான் कहती है, உம்மை பின்பற்றாமல் मैं तुम्हें अपनाए बिना, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச मैं வேண்டாம். तुमको छोड़कर लौट जाने के बारे में आप मुझसे बात मत करो। முதலாவதாக நாம் எதில் உறுதியா இருக்க வேண்டும்? पहले हम किस बात में स्थिर रहना है? நம்மை பின்வாங்க செய்கிற हमें पीछे हटाने वाले அல்லது டிஸ்கரேஜ், ஊக்கமளிக்காத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. या हमारे लिए जो है हमारे लिए उत्साह न देने वाले ऐसे बातों से हम दूर हटना। அதுல நம்ம உறுதியா இருக்கணும். हम उन बातों में स्थिर रहना। இப்ப பாருங்க, पहन देखते हैं அந்த அதிகாரத்தின் 8 லிருந்து 10 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, उस अध्याय के 8 से लेकर 10 वचन तक हम देखते हैं। ஓர்பால், ரூத் ரெண்டு பேருமே மாமியாரோட கிளம்பினாங்க. ओरपाल और रूत दोनों अपने सास के साथ निकल ரெண்டு पड़े। பேரும் எங்க போகணும் கிளம்பினாங்க? दोनों कहां पर जाना करके निकल पड़े? யூதேயாவுக்கு போகணும்னு தான் கிளம்பினாங்க. यहूदा देश के लिए जाना करके निकल पड़े। யூதேயாவுக்கு கிளம்பும் பொழுது लेकिन यहूदा के लिए जाते समय அந்த நகோமி இந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுகிறார், ये नहोमी इन दोनों को देखकर कहती है, ஆண்டவர் வந்து மரித்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் தயவு செய்கிறது போல परमेश्वर जैसे मरे और जीवित लोगों के लिए दया करता है, உங்களுக்கும் தயவு செய்வார். हमें भी दया करेगा। அதனால் நீங்க உங்க தேசத்துல போய் इसलिए आप अपने देश में நீங்க அங்க जाकर போய் இருங்க, आप वहां पर रहो, நீங்க சுகமாய் வாழுங்க वहां पर एक सुखी जीवन जियो என்று சொல்லி ऐसे कहकर இந்த நகோமி இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப அன்பு செய்து அல்லது பரிதாபம் கொண்டு பேச ஆரம்பித்தார். ये नहोमी इन दोनों पर प्रेम दिखाकर या तरस खाकर उनके ऊपर बातें करने लगी। அல்லேலூயா. हालेलुया। ஆனா ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க, लेकिन दोनों ने कह दिए, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட தான் நாங்கள் வருவோம். आपके लोगों के पास आपके साथ ही हम आएंगे। சில வேளையில उस समय में நம்மை பின்வாங்க செய்கிறது எது தெரியுமா? हमें पीछे हटाने के लिए क्या लगाते हैं जानते சில हो? பேருடைய அன்பான வார்த்தையும் பரிதாபமான कुछ வார்த்தையும். लोगों के लिए प्रेम भरी बातें या कुछ लोगों के लिए तसल्ली देने वाली தேவ बातें। பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். परमेश्वर के लोग दो इस बातों में बहुत सावधान रहना। அல்லேலூயா. हालेलुया। அவங்க அன்பா பேசுறாங்களே, बहुत प्रेम से அவங்க बोलते நம்மள हैं, ரொம்ப பரிதாபப்படுறாங்களே, वो हमसे बहुत तरस खाते हैं, விழுந்து போயிட கூட. गिर नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। விழுந்து போயிட கூட. गिर नहीं जाना है। நகோமி அன்பா தான் பேசுனாங்க, नहोमी प्रेम से ही बोली, பரிதாபம் மட்டும் தான் பேசுனாங்க. बहुत तरस खाकर ही बोलने ஆனா लगी। என்ன சொன்னாங்க? लेकिन क्या कही? ஏன் கூட வராத, நீ அந்த தேசத்துக்கு. मेरे साथ मत आओ, उस देश के लिए जाओ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் சில வேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து इसी समय ऐसे हमारे आत्मिक जीवन से சில பேருடைய அன்பான வார்த்தைகளையும் कुछ लोगों के लिए प्रेम भरे சில बातें, பேருடைய பரிதாபத்தையும் பார்த்து कुछ लोगों के तरस खाने के देखकर அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து விலகி கொண்டு இருக்கிறார். कई लोग आत्मिक जीवन से दूर हटते जा रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவியத்தை அல்லது இயேசுவை விட்டு விலகச் செய்கிற आत्मिक जीवन से या यीशु से दूर हटाने वाले எந்த ஒரு அன்பின் வார்த்தைகளுக்கும் பரிதாபத்தின் வார்த்தைகளும் செவி கொடுக்க கூடாது. कोई भी प्रेम भरी बातें या तसल्ली देने वाले बातों के लिए सुनना नहीं है। அல்லேலூயா. हालेलुया। கேட்க நல்லதா இருக்கும், सुनने के लिए अच्छा रहेगा, ஆனா எதிர்காலம் நல்லா இருக்காது. लेकिन भविष्य अच्छा नहीं रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த நேரத்துல அது அன்பா தான் தெரியும் इस நமக்கு. समय के लिए प्रेम भरा लगेगा, ஆனா எதிர்காலத்துல लेकिन भविष्य में அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். वही हमारे जीवन को नष्ट कर देगी। அன்பின் வார்த்தைகளுக்கு அதிகமா செவி கொடுக்காது. प्रेम भरी बातों के लिए ज्यादा ध्यान मत உங்க देना। மேல அதிகமா பரிதாபப்படுகிறாங்க, आपके पर बहुत तरस खाते हैं क्या? அவங்களுக்கு சில ஃபைதா வேணும், அதனால தான் उनके लिए பரிதாபப்படுறாங்க. कोई फायदा की जरूरत होगी, इसके लिए आप तरस खाते रहे। நகோமி என்ன நினைச்சாங்க? नहोमी ने क्या सोचा? இவங்க என் கூட வந்தா எனக்கு பாரம். ये मेरे साथ आएंगे तो मेरे लिए बोझ, बड़ा बोझ बन जाएंगे। நகோமியுடைய உண்மையான என்ன அதுதான். नहोमी का सच्चा सोच இந்த वही ரெண்டு है। பேரும் என் கூட ये வந்தாங்கன்னா दोनों मेरे साथ आएंगे तो எனக்கு தான் பாரம். वो मेरे लिए बोझ बन ஏன்னா எனக்கு जाएंगे, வயசாகி போச்சு, क्योंकि मुझे बहुत उम्र हो இப்ப गई, இவங்களை கவனிக்க முடியாது. अब मैं इनका ध्यान नहीं दे அதனால सकता। என்ன? इसलिए क्या? அன்பா பேசுவோம், प्रेम से அவங்க बोलेंगे, தேசத்துக்கு அனுப்பிடுவோம். उनको देश में भेज देंगे। ஆனா அதுல
ரெண்டு பேரும் உறுதியா இருந்தாங்க. लेकिन वो दोनों बातों में दोनों स्थिर रहे. ஆனா அடுத்து 11 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது लेकिन अगला 12 और 13 वचन அதே நகோமி சொல்றாங்க, वही नहोमी कहती है, பிள்ளைகளா நீங்க என் கூட வராதீங்க. ए बच्चे तुम मेरे साथ मत आओ. பாருங்க, உங்களுக்கு ஒரு புருஷனை என்னால கொடுக்க முடியாது. आपके लिए एक पति को मैं दे नहीं सकती. இன் கேஸ் நான் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையை பெத்தாலும் या शायद मैंने एक विवाह அவங்க வளர்ற வரைக்கும் நீங்க என் கூட இருக்க वो முடியாது. बच्चे बड़े होने तक आप मेरे संग அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தேசத்துல போங்க, इसलिए आप क्या करो, अपने நல்ல देश में जाओ, ஒரு பையனை பாருங்க, अच्छा एक लड़के को நல்ல देखो, ஒரு கல்யாணம் பண்ணுங்க, अच्छा एक विवाह को कर लो, சுகமா வாழுங்க. अच्छा एक सुखी जीवन बिताओ. हालेलुया, हालेलुया. சுகமா வாழுங்க. अच्छा एक सुखी அப்படி जीवन சொல்லிட்டு बिताओ. ऐसे कहकर அவர் சொல்லுகிறார், वो कहती है, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது, परमेश्वर के हाथ मेरे विरुद्ध है, அதனால எனக்கு விசனமா இருக்கிறது. इसलिए मैं बहुत चिंतित हूँ. ஹalleluya, हालेलुया. ரெண்டாவது நகோமி எப்படி தெரியுமா யூஸ் பண்ணாங்க? दूसरा नहोमी ने कैसे அந்த ரெண்டு பேரும் முதல்ல ஆசையை தூண்டினாங்க. ये दोनों के लिए पहले बड़ी आशा को उत्साह दिला. ரெண்டு பேரும் வாலிப பிள்ளை, ये दोनों जवान है, இப்பதான் கல்யாணம் முடிச்சீங்க, अभी आपने विवाह ஒரு किया பிள்ளை है, கூட பிறகுல அதுக்குள்ள உங்க கனவு एक இறந்துச்சு. बच्चा भी जन्म नहीं हो, आपके पति गुजर गए. ஹalleluya, हालेलुया. இளம் பிள்ளைகளா இருக்கீங்க, एक जवान बच्चे हो, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணலாம், आप एक विवाह कर सकते அங்கே हो, ஒரு பையனை பாத்துக்காங்க, या इसके लिए एक लड़के को देख लो ना. ஆசையை தூண்டாச்சு. उनके अंदर एक बड़े चाहत को उन्होंने ஆசையை தூண்ட மாத்திரமல்ல ஆனந்தத்தையும் वो வெளிப்படுத்தினாங்க. आशा को ही नहीं उनके अंदर उत्तेजन नहीं आगे बढ़ के எனக்கு விரோதமா இருக்கு. परमेश्वर के हाथ में அதனால नहीं. என்னால உங்களுக்கு ஒரு புருஷன் கொடுக்க முடியாது. इसलिए मैं आपके लिए एक पति नहीं दे सकती. ஹalleluya, हालेलुया. ஆனா இந்த ஆசையை தூண்டின வார்த்தையில लेकिन आशा को उत्तेजन देने वाली बातों में ஒருத்தி பின்வாங்கிட்டா. वो एक जो है पीछे हट गई. ஹalleluya, हालेलुया. புரியுதா? ஒருத்தி பின்வாங்கிட்டா. एक स्त्री ने पीछे हट வசனம் गई. எழுதுகிறது அவள் அந்த ஓர்பால் என்ன பண்ணா, தன்னுடைய மாமியார் முத்தமிட்டு போய்விட்டார். वचन क्या है, कहते ओरबा अपने सास को चुम्बन देकर वो चली गई. ஹalleluya, हालेलुया. சின்னோட முத்தமிட்டு போயிட்டா. वो चुम्बन देकर वो चली गई. இரண்டாவது நம்ம பின்வாங்க செய்கிற வார்த்தை எது தெரியுமா? दूसरा हमें पीछे हटाने वाली बातें क्या है आशा. जानते हो? आशा. ஹalleluya, हालेलुया. தேவையில்லாத ஆசை. जो नहीं चाहते ऐसी बड़ी சாத்தானுக்கு அது आशा. ரொம்ப பிடிக்கும். शैतान को ஹalleluya, பாருங்க, देखिए. ஏவாள்கிட்ட போய் எதை தூண்டணும்? हवा के पास जाके किसकी बात की उत्तेजना? அவருடைய பின்மாற்றத்துக்கு காரணம் என்ன? वो पीछे हटने का क्या कारण थी? அங்க ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பண்ணல. वहां पे बड़ा रॉकेट साइंस सब कुछ नहीं हुआ. ஒண்ணே ஒண்ணு, एक ही बात, பழம் நல்லா இருக்கு சாப்பிடு. फल बहुत अच्छा है, खा ले. ஹalleluya, हालेलुया. ஒரு சின்ன ஆசையை தூண்டினா. एक छोटा सा आशा को நீங்க தேவனை போல இருப்பீங்க. हम भी परमेश्वर के समान रहेंगे. ஹalleluya, हालेलुया. இந்த ஆசையை தூண்டுதல்ல சாத்தானை யாரும் மிஞ்ச முடியாது. ये आशा को हमारे अंदर बढ़ाने में शैतान के समान कोई नहीं हो सकता. ஹalleluya, हालेलुया. அதனால அதிகமான ஆசை உங்களுக்குள்ள வருதுன்னா, इसके लिए बहुत अधिक रूप से आपके अंदर आशा आती है. உங்களுக்குள்ள இருந்து யாரோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. आपके अंदर से कोई और क्रिया कर रहे, समझ लेना है. ஹalleluya, हालेलुया. ஹalleluya, हालेलुया. ஆசைப்படுறது தப்பு இல்ல, आशा करना गलत नहीं है, அளவுக்கு மீறி ஆசைப்படாது. लेकिन हद से ज्यादा आशा करना गलत है. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ये काफी है कर मन के साथ परमेश्वर का भय ही हमारे लिए सबसे बड़ी बात है. ஹalleluya, हालेलुया. அதனால உங்களை பின்வாங்க செய்வதற்கு इसलिए आपको पीछे हटाने முதலாவதாக அன்பை பயன்படுத்துவான், पहला प्रेम को इस्तेमाल करेगा, பரிதாபத்தை பயன்படுத்துவான், तसल्ली की बातें करेगा, இரண்டாவதாக உங்களை பின்வாங்க செய்வதற்கு आपको पीछे हटाने ஆசையை தூண்டுவான். वो अपनी आशा को उत्तेजना देगा. ஹalleluya, हालेलुया. ஆசையை தூண்டிதான் आपके अंदर आशा இன்னைக்கு அநேக பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க. आज कई सारे पीछे हटे जाते हैं. ஹalleluya, हालेलुया. ஹalleluya, हालेलुया. சபைக்கு போக வேண்டாம், अलीशा के लिए मत நம்ம जाना, வேலைக்கு போலாமே, नौकरी में அதை जाके செய்யலாமே, वो करेंगे, நமக்கு இன்னும் சம்பாதிக்கலாமே, हम और कमाएंगे, இன்னும் பணம் வருமே, और पैसे आएंगे. ஹalleluya, ஹalleluya. நல்ல வேலை பார்ப்பது தவறே அல்ல, अच्छा काम करना गलत नहीं है, நல்ல உழைங்க, अच्छा मेहनत. ஆண்டவர் அதற்கு தான் நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें इसके लिए रखा है. ஆதாமுக்கு ஆண்டவர் வேலை பார்க்க சொன்னார். आदम के लिए परमेश्वर ने कहा कि तुम काम करो, அதே வேளையில लेकिन उसी समय நீங்க ஆசைப்பட்டு போய் तुम आशा कर कर जाकर தேவ சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. परमेश्वर के समूह को उपस्थिति को छोड़कर ஹalleluya, हालेलुया. முடிந்த அளவு जितना हो நீங்க सके ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். आप परमेश्वर के पास समर्पण करना. அப்ப எனக்கு தேவை இருக்கிறது என்பது உண்மைதான். पिता मेरे लिए जरूरतें हैं, ये सच बात இந்த है. தேவையை சந்திக்க என் தெய்வன் வல்லமையுள்ளவராக मेरे இருக்கிறார். सारे जरूरतों को पूरा करने के लिए मेरा परमेश्वर सामर्थ्य है. அதற்காக நான் ஆசைப்பட்டு ஓடுகிறதுனால इसलिए मैं आशा कर कर उसके पीछे दौड़ने के कारण நமக்கு வாழ்க்கையில எல்லாமே பூர்ணமாய் வந்துரும். हमारे जीवन में सब कुछ परिपूर्ण रीति से नहीं आ जाए. தெய்வனுக்கு கொடுக்க வேண்டிய தெய்வனுக்கு கொடு, परमेश्वर के लिए देने वाले बातों को परमेश्वर के அவருக்குரிய लिए देना நேரத்தை है. அவருக்கு கொடுங்க. उसका समय को उसको देना है. ஹalleluya, हालेलुया. இந்த ஆசை வார்த்தை அவளுடைய ஆதங்கம் ரூத்தை பிரிக்கவே இல்லை. ये आशा की बातें और उसके मन की बातें रूत को कभी अलग नहीं. அதான் ரூத் அதுல உறுதியா இருந்துட்டாங்க. रूत उसमें स्थिर रही. என் மாமியார் என்னத்தான் ஆசைப்படுத்துறேன், मेरी सास मुझे कोई भी आशा दिलाए, பின்னாடி போவேன். मैं पीछे नहीं हटूंगी. ஹalleluya, हालेलुया. ஹalleluya, हालेलुया. இயேசு பின்னாடி நம்ம போகணும். आज हम यीशु के पीछे जाना है. ஹalleluya, हालेलुया. உலகத்தின் ஆசையை கண்டு பின்வாங்கிறார். हम जगत की आशाओं को देखकर हम पीछे नहीं हट जाना. பெண்களின் இச்சை, आंखों की इच्छा, உலகத்தின் பெருமையும், जगत की घमंड, சரீரத்தின் ஆசைகளும் शरीर की अभिलाषाएं நம்மளாய் வரக்கூடாது. हमारे अंदर नहीं आना है. ஹalleluya, हालेलुया. முடிந்த அளவுக்கு जितना हो सके தேவனுக்குரியதை தேட நாம் முயற்சி பண்ணுவோம். परमेश्वर के योग्य बातों को ढूंढने के लिए हम कोशिश करेंगे. ஹalleluya, हालेलुया. ஒரு சகோதரி போய் ஒருத்தி போய்விட்டால் ஒருத்தி வந்து கொண்டு अब இருக்கிறார். एक बहन चली गई, एक बहन साथ में चलकर आ रही है. மூன்றாவது இன்னொரு டாக்டிக்ஸ் எடுப்பாங்க பண்ணாங்க. तीसरा
और एक एक चालाकी करते हैं। ரூத் 1:15 வசனம். रूत पहला अध्याय उसका 15 वचन। ஆ, இதோ உன் சகோதரி இதோ உன் சகோதரி கிணத்திற்கும் தன் தேவனிடத்துக்கும் ஆ, திரும்பி போய்விட்டாள். திரும்பி போய்விட்டாளே, நீ உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். நீ உன் சகோதரி பிறகு திரும்பி போல இல்லையா? ஹalleluya. மூன்றாவது ஒரு தந்திரத்தை பாருங்க. तीसरा एक चतुराई को என்ன தந்திரம் தெரியுமா? क्या चतुराई है? ரூத்தே, ரூத், உன் சகோதரி தானே அவ. ये तेरी जेठानी तो है அந்த वो। சகோதரி அந்த தேசத்திற்கு அந்த தேவனிடத்து திரும்பி போய்விட்டா. वो जेठानी उस देवता के बस देश की ओर लौट गई है। நீ அவ பின்னாடியே போ. तू भी उसके पीछे जा। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या है जानते हो? இதத்தான் அநேக விசுவாசிங்க பயங்கரமா விடுவாங்க. यहाँ पर कई विश्वासी भयंकरते से गिर जाते हैं। யாரோ பின்வாங்கி போன ஒருவரை முன்மாதிரியாக இருப்பது. कोई जो लौट कर चलेंगे उनके समान हम भी गिर जाना। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நகோமி சொல்றாங்க, अब नहोमी कहती है உன் சகோதரி பின்வாங்கி போயிட்டா. तेरी जेठानी जो है पीछे அவ हट அவ गई, தேசத்துக்கு போயிட்டா. वो अपने देश चली गई है। அதை பார்த்து उसे देखकर அவ பின்னாடி நீயும் போ. उसके पीछे तू भी जा। அல்லேலூயா. हालेलुया। பின்வாங்கி போனவரை உங்களுக்கு முன்மாதிரியாக காட்டுவது சாத்தானுடைய தந்திரம். पीछे हट कर गए हैं उन्हें नमूना के रूप में बताना वो शैतान का कार्य है। அல்லேலூயா. हालेलुया। அதை நம்ம ஃபாலோ பண்ண கூடாது. हम उसे कभी अपना कर पीछे नहीं நம்முடைய जाना है। முன்மாதிரி யார் தெரியுமா? हमारा नमूना कौन है? இயேசு கிறிஸ்து தான். यीशु मसीह। அல்லேலூயா. அல்லேலூயா। என்ன பிரச்சனை வந்தாலும், कितनी भी समस्या என்ன आए, போராட்டம் வந்தாலும், कोई भी संघर्ष எத்தனை आए, அவமானம் कोई வந்தாலும் भी अपमान आ जाए, இயேசுவை தான் நான் मैं பின்பற்றுவேன். यीशु को ही अपनाऊंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் பின்வாங்கி போகல. वो कभी भी पीछे हट कर नहीं गया। அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். वो परमेश्वर का स्वरूप रहकर மனுஷ भी சாயல வந்தார் பாருங்க. मनुष्य के साया में आया। देखिए। அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் மனுஷனாய் மாறினார். मनुष्य के रूप में बना, மனுஷனாய் வேதனைப்பட்டார். मनुष्य के रूप में सारे वेदना सहा, மனுஷனாய் அவர் எவ்வளவு அவமானப்பட்டார். मनुष्य के रूप में सब अपमान को सहा। என்னைக்காவது ஒரு நாள் இயேசு சொல்லி இருப்பார், यीशु ने कहा है क्या? நான் தேவனுடைய குமாரன், मैं परमेश्वर का நான் पुत्र எதுக்கு हूँ, இந்த அவமானத்தை பார்க்கணும்? मैं क्यों ये अपमान सब सहना है? அல்லேலூயா. हालेलुया। பின்வாங்கி போனவர்களை முன்மாதிரியா வைக்காதீங்க. पीछे हटकर गए को कभी नमूना मत बनाना। அல்லேலூயா. இந்த हालेलुया। வார்த்தைகள் வரும். कई सारे शब्द आएंगे, அவங்க உங்க சர்ச்சில் உள்ளவங்க. वो भी तुम्हारे कलिसियावासी तो அவங்க है, அங்க இருக்க அங்க போறானே, वो तो वहां खड़ा है, அவங்க वहां जा रहा है, பப்புக்கு போறானே, वो सब वो पब में जाता है, அவன் தண்ணி அடிக்கானே. वो तो दारू पीता है। அல்லேலூயா. हालेलुया। போனவன் போட்டும். जो गया जाने दो, ரூத்த மாதிரி நீங்க உறுதியா இருக்கணும். रूत के समान आप स्थिर रहना है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் இங்க இருந்தவங்க தான். वो भी यहाँ रहने वाले ही ஆனா थे, இன்னைக்கு பின்வாங்கி இருக்கிறாங்க. लेकिन आज पीछे हट चुके அதனால हैं। அவர்களை முன்மாதிரியா ஒரு நாள் வைக்க கூடாது. इसके लिए उनको कभी नमूना मत இந்த बनाना। மூன்று தந்திரத்தையும் நகோமி அவங்களுடைய வாழ்க்கையில சொன்னாங்க. नहोमी ने ये तीनों चतुराई की बातें उसके जीवन में ஆனா कही, இந்த மூன்றிலும் लेकिन इन तीनों बातों ரூத் में உறுதியா இருந்தாங்க. रूत स्थिर रही। அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத் உறுதியா இருக்கிறாங்க. रूत स्थिर रही, அதனால தான் அந்த உயர்வை பார்க்க முடியும். इसलिए वो ऊंचाई को देख सकी। சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில कुछ समय हमारे जीवन में பின்மாற்றத்துக்கான வார்த்தைகள் வெளியே இருந்து வரும். पीछे हटने के कुछ शब्द बाहर से आएंगे, சில வேளையில உள்ள இருந்து வரும். कुछ समय अंदर से भी आएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள இருந்து நமக்குள்ளே சொல்லும், हमारे अंदर से कहेगी, இன்னைக்கு ஏன் பைபிள் ஸ்டடிக்கு போகணும்? आज की बाइबल स्टडी கொஞ்சம் करना है, ரெஸ்ட் எடுப்போம். थोड़ा आराम ரொம்ப करेंगे, டயர்டா இருக்கு. बहुत थके हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। இது உள்ள இருந்து சொல்லுது. ये अंदर से कहने वाली बात இதுக்கு है, நம்ம கையில கேட்க கூடாது. इसकी बातों को भी हम नहीं सुनना। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ உங்களை लेना, உற்சாகப்படுத்துகிற, आपको उत्साह दिलाने वाले, உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற आपको और उत्तेजना देने அந்த वाले மாதிரி வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. ऐसे शब्दों के लिए आप अपने कानों को எந்த लगाओ। ஒரு சத்தம் உங்களுக்குள் இருந்து அல்லது வெளியே இருந்து கேட்கிறதோ जो भी आवाज आपके जमीर से निकल कर आती है, बाहर அந்த से निकल कर சத்தத்தை आती है, நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள उस வேண்டும். आवाज को आप साफ रीति से समझ लेना है। உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலிருந்து உங்களை அமர செய்கிற அல்லது உட்கார வைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா आपके आत्मिक जीवन से आपको थमाने या आपको दूर करने वाली कोई बातों को आप सुनने पर, அங்கு சாத்தான் ஏதோ ஒரு விதத்துல தந்திரமாய் செயல்பட்டு वहां पर கொண்டிருக்கிறான். शैतान किसी रूप से चतुराई से काम कर रहा है, समझ உங்க लेना। ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஒரு மேல போகிறதுக்கு ஏற்ற வழி आपके आत्मिक जीवन में एक ऊंचाई के रूप में जाने वाले कोई स्थिति உங்களுக்கு आती है, ஜெபத்தை தூண்டுவது, आपके प्रार्थना को उत्तेजना विश्वासத்தை देने वाली, தூண்டுவது, आपके विश्वास को उत्तेजना परिशुद्धத்தை देने वाली, தூண்டுவது, आपके पवित्रता को उत्तेजना देने தரிசனத்தை वाली, தூண்டுவது, दर्शन को उत्तेजना देने वाली, ஊழியத்தை தூண்டுவது, सेवाओं को उत्तेजना देने वाले இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் கேட்பீர்கள் ऐसे என்றால் शब्दों को आप यदि सुनने पर, அங்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை वहां செய்கிறார். पर पवित्र आत्मा क्रिया करना इसे समझ அல்லேலூயா. लेना। हालेलुया। முதலாவதாக पहला, தன்னை பின்வாங்க செய்கிற हमें पीछे हटाने அல்லது ஊக்கமளிக்காத या हमारे लिए निराश இந்த दिलाने மாதிரி वाली வார்த்தைகளை கேட்க கூடாது என்பதுல ऐसे ரூத் शब्द, உறுதியா இருந்தார். ऐसे शब्दों को नहीं सुनना है करके रूत इसमें सावधान रही। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனுடைய வார்த்தை கேட்காது. मनुष्य के शब्दों को मत सुनना। அல்லேலூயா. हालेलुया। இந்த சபையில செய்யற ஒவ்வொரு காரியங்களும் यहाँ पर कलीसिया में करने वाले हर एक बातों के लिए அல்லது வெளியே நீங்கள் ஆண்டவருக்காய் செய்கிற ஒவ்வொரு या காரியங்களும் बाहर परमेश्वर करने वाले हर एक बातों में வேலையாய் செய்யாதீங்க, वो अपने काम के रूप में मत देखो, ஊழியமாய் செய்யுங்க. वो सेवा के रूप में देखो। அல்லேலூயா. हालेलुया। வேலைக்கும் ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம்? काम के लिए सेवा के लिए क्या भिन्नता है? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. क्या भिन्नता है ये बताइए।
வேலை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்யலாம், काम आज नहीं तो कल कर सकते இந்த हैं, வேலை இல்லைன்னா அடுத்த வேலை செய்யலாம். ये काम नहीं तो वो काम कर सकते हैं, ஆனா ஊழியம் அப்படி கிடையாது. लेकिन सेवा ऐसा नहीं, இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு தான் செஞ்சாகணும். आज करना है तो आज ही करना होगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஊழியத்தை விட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போக முடியாது. ये सेवा को छोड़कर दूसरी और सेवा में नहीं जा இன்னைக்கு सकते। அநேக நேரத்துல आज कई बार நம்ம வேலையை போல செய்றோம். हम उसे काम के रूप में देखते हैं, அதனால தான் சில வார்த்தையை கேட்ட உடனே इसलिए कुछ शब्दों को सुनते ही இனி சர்ச்சுக்குள்ள போய் என்னத்த பண்ண, इसके बाद में चर्च में जाकर क्या करूं, நம்ம க்ளீன் பண்ணி என்னத்த கண்டோம், हम साफ कर कर क्या मिलने वाला நம்மளால है, எல்லாரும் குறை சொல்றாங்க. हमको तो सब कमी बताते हैं। வேலையா பண்ணாதீங்க. आप उसे काम के रूप में मत ஹல்லேலூயா. करना। हालेलुया। ஊழியமா பண்ணுங்க. एक सेवा के समान कीजिए। ஊழியமா பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், आप सेवा के समान करने पर யார் என்னத்த சொன்னாலும் कोई भी कुछ भी कहे, இது ஏன் ஊழியம் நான் செய்யணும். ये मेरा सेवा है, मैं करूंगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் வந்தானே வராட்டாங்க, कोई आए या ना आए, ஏன் ஊழியத்தை நான் செய்யணும். मैं अपने सेवा को सही रीति से करूंगा, मैं उसे करते ही रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு இந்த பின்வாங்க செய்கிற வார்த்தைகள் சில நேரத்துல வெளியிருந்து வரும், உள்ள இருந்து வரும். हमें पीछे हटाने वाली बातें कुछ समय बाहर से भी आएंगी, कुछ समय हमारी जमीन से So, निकल நம்ம आएंगी। வார்த்தைகளை சரியா கவனமாய் கேட்டு அதற்கு நம்ம செயல்படணும். उन शब्दों को हम ध्यान देकर सुनकर उसके सावधानी से हम परखेंगे। இரண்டாவதாக दूसरा, என்ன செய்தாங்க, ரூத் 1:16 வசனத்தை रूत पहला देश को 16 वचन में देखते हैं। நானே வாசிக்கிறதே, ஏன்னா நேர கரைவா இருக்கிறது. நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். तू जहां जाएगी वहां मैं आएगी, तू जहां ठहरेगी मैं उधर रहेंगी। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, தெளிவான பார்வையில் உறுதி இருக்க வேண்டும். एक दर्शन में एक साफ रीति से देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். एक दृष्टि में एक सफाई होना நல்லா चाहिए, புரிந்து கொள்ளுங்க. एक अच्छी समझ இந்த लीजिए। நகோமியை பார்த்து ரூத் சொல்கிறார், ये नहोमी को देखकर रूत कहती है, நீர் எங்க போவீங்களோ, நீங்க எங்க போவீங்களோ அங்கதான் நானும் வருவேன். आप जहां जाओगे मैं वहीं पर आऊंगी, நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நான் தங்குவேன். आप जहां पर ठहरोगी मैं वहीं पे ரெண்டு ठहरूंगी। காரியத்தை இவங்க கிளியரா வச்சிருந்தாங்க தன்னுடைய விஷன்ல. दो बातों को उसने अपने दर्शन में साफ रखी थी, நான் போகிற இடமும் मैं जाने वाले நான் जगह, தங்குற இடம். मैं ठहरने वाली जगह। ஹல்லேலூயா. हालेलुया। நான் எங்க போகணும், मैं कहां जाना है, நகோமி எங்க போறாங்க அங்கதான் நான் போகணும். नहोमी कहां जाना है वहीं पर நான் எங்க தங்கணும், मैं कहां ठहरना है, நகோமி எங்க தங்குறாங்களோ அங்கதான் நான் தங்கணும். जहां नहोमी ठहरती मैं मुझे वहीं ठहरना है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த தெளிவான பார்வை இருக்குல்ல, ये साफ दृष्टि जो है இது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य இந்த है। தெளிவான பார்வை நம்ம இல்ல ये அப்படின்னா साफ दृष्टि अगर हमारे अंदर नहीं है तो நாம் போகிற பாதையில हम जाने वाले मार्ग में நம்ம விலகி போவதற்கு अनेक சத்தங்கள் கேட்கும். हम हट कर जाने के लिए कुछ आवाज हमें सुनाई देगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அத இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார். इसलिए यीशु मसीह अच्छी तरह से யோவான் कहते हैं, 14 அதிகாரத்தில் 4-5 வசனத்துல, யோவான் 16 अध्याय का 4-5 நான் वचन, போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், मैं जाने वाले जगह को आप जानते हो, வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். आप मार्गों को भी जानते हो। ரோமா அவரை பார்த்து கேட்கிறார், रोमा उनसे देखकर पूछते हैं, அப்பா நீங்க போகிற இடமே தெரியாது, வழி எப்படி தெரியும்? पिता आप जाने वाले जगह ही नहीं जानते तो मार्ग कैसे இயேசு जानते? கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் यीशु ने कहा है कि मैं इस सत्य और मार्ग और जीवन हूं करके। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம போக வேண்டிய இடம் எது? हम जाने वाली मार्ग क्या है? சொல்லுங்க, நம்ம போக வேண்டிய இடம் எது? कहिए हमारे जाने वाले मार्ग क्या है? எங்க போகணும்? कहाँ जाना है? ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கா? आराधना खत्म होकर घर जाना है क्या? ஹல்லேலூயா. बताइए। வீட்டுக்கு போங்க. घर जाइए, ஆனா लेकिन வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட் ஆயிட்டுனா, घर पे जाने से पहले कुछ आपत्ति आ गई तो, ஆண்டவருடைய வருகை வந்துட்டுனா, परमेश्वर के आगमन आ गई எங்க तो போவோம்? आप कहाँ जाएंगे? பரலோகத்துக்கு போகணும். स्वर्ग को जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம போக வேண்டிய இடம் எது தெரியுமா? आप जाने वाली मार्ग क्या है? பரலோகம். स्वर्ग है। என் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எங்கு இருந்து கொண்டிருக்கிறாரோ, यीशु मसीह जी उठकर जहाँ पर वो बैठा है, எங்கு போயிருக்கிறாரோ, जहाँ पर वो गया है, அங்க நான் போகணும். वहाँ पर मुझे भी जाना அவர் है। எங்கு இருக்கிறாரோ, वो कहाँ पर है? அங்கு நான் இருக்க வேண்டும். मुझे भी रहना है। இயேசு கிறிஸ்து அழகாய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் यीशु கொடுத்தார். मसीह अच्छी तरह से अपने चेलों को सिखाया, நான் எங்க போறோம், நீங்க அங்க வாங்க. मैं जहाँ जाता हूँ मेरे पीछे நான் वहाँ என் पर आइए। பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்களை உங்களுக்காக உருவாக்குகிறேன். मेरे पिता के घर में मैंने कई कमरों के तुम्हारे நான் लिए எந்த रखा है। சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேனோ, मैं जिस सिंहासन में विराजमान அதே हूँ, சிங்காசனத்தில் நீங்களும் என்னோடு கூட இருப்பீர்கள். आप भी उसी सिंहासन में मेरे साथ विराजमान रहोगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். இன்னைக்கு. हमारे लिए एक साफ दर्शन होना என்னுடைய चाहिए। இலக்கு எது தெரியுமா? मेरा लक्ष्य क्या है? என்னுடைய டெஸ்டினேஷன் எது? मेरा लक्ष्य क्या है? பரலோகம். स्वर्ग। ஹல்லேலூயா. हालेलुया। பரலோகம். हालेलुया। स्वर्ग। எங்கே என் இயேசு போயிருக்கிறார், जहाँ पर मेरा यीशु गया है, இன்றைக்கு என் இயேசு உட்கார்ந்து கொண்டு आज இருக்கிறார், जहाँ पर मेरे यीशु विराजमान அந்த है, இடத்துக்கு தான் நான் போகணும். उस जगह पर मैं भी जाऊंगा। ரூத்துடைய உறுதி அதுதான். रूत की स्थिरता यही இந்த थी। நகோமி எங்க போகிறாள் அங்க தான் நான் ये போவேன். नहोमी जहाँ जाती मैं भी वहीं இந்த जाऊंगी। நகோமி எந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க அங்க தான் நான் ஸ்டே ये பண்ணுவேன். नहोमी जहाँ पर ठहरती मैं भी वहीं ठहरूंगी। இந்த உறுதி நம்மட்ட ये இருந்தா स्थिरता आज हमारे अंदर நம்ம रहेगी யாரும் விலக செய்ய तो हम முடியாது. कहीं भी रास्ता भटक कर नहीं जाएंगे। அதிகாரத்தில் 15 வசனம் சொல்லுகிறது, सबोपदेशक 10वां अध्याय उसका 15वां वचन ஊருக்கு போகிற வழியை மூடன் அறியாதுன்னா गांव को जाने वाले मार्ग को मूर्ख नहीं जानने के அவருடைய कारण தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். उसकी चिंता हर एक मार्ग में हमें निराश करेगी। ஒரு மூடனுக்கு मूर्ख के लिए ஊருக்கு கிளம்பிடுவான், वो गांव के लिए निकल पड़ेगा, ஆனா எங்க போகணும்னு தெரியாது. लेकिन कहाँ जाना है वो नहीं समझ पाता है। ஹல்லேலூயா. हालेलुया। கிளம்பி போயிட்டே वो இருக்கிறது, निकल कर चलते समय எங்க में போகணும்னு
போகணும்னு தெரியாதுல்ல, कहां पर जाना नहीं पता அதனால है, வழியில இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பான். इसलिए जो भी मार्ग में मिलता है सबसे सवाल அந்த வசனம் करेगा. அப்படிதான் சொல்லுது. वो वचन ऐसे कहती है, அல்லேலூயா. हालेलुया. வழியில இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு போறான். रास्ते में जो भी है सबसे पूछते இந்த ஊர் जाएगा, எங்க இருக்கு, ये गांव कहां पर எப்படி है, போகலாம், कैसे जाना है, ஏன்னா அவனுக்கு வழி தெரியல. क्योंकि वो मार्ग नहीं जानता है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். आज कहीं वैसे ही நீங்க है. போக வேண்டிய வழி தெரியலன்னு வச்சுக்காங்க, आप जाने वाले मार्ग अगर आप नहीं जानते हैं तो நீங்க समझ போய் लीजिए சேர்ந்த வேண்டிய இடத்தை விட்டு தூர போயிருவீங்க. आप जाने वाले मार्ग को छोड़कर कहीं और भटक அப்படிப்பட்ட ஒரு जाएंगे. மூடனை போல நம்ம இருக்க கூடாது. ऐसे एक मूर्ख के समान हम नहीं கர்த்தர் रहना நமக்கு है. ஞானத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें ज्ञान को दिया கர்த்தர் है, நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें ज्ञान दिया है. மற்றவர்களை இழைக்கப்படுகிற வார்த்தை பேசக்கூடாது. दूसरों को निराश करने वाली बातें हम नहीं कहना है. என்னுடைய லக்கு எதுன்னு எனக்கு मेरा தெரியும். लक्ष्य क्या है मैं जानता நான் எங்க हूँ, போகணும் எனக்கு मैं தெரியும். कहाँ जाना है मैं जानता அதுக்கு हूँ, போக வேண்டிய வழி எனக்கு वो தெரியும். जाने वाले मार्ग को मैं இதை जानता हूँ. அறிந்திருந்தால் மாத்திரமே उसे जानेंगे तो ही நாம் பரலோகத்திற்கு போக முடியும். हम स्वर्ग के लिए जा सकते ரூத் हैं. எப்படி நகமே விடாமல் பற்றி கொண்டாலோ वो जैसे नहीं में कोई छोड़े बिना थाम ली थी, நாம் பற்றி கொள்ள வேண்டும். हम भी थाम அப்படி लें. இல்லாத பட்சத்தில் என்ன ऐसे நடக்கும்? नहीं हो किया तो क्या होगी, போகிற பாதை தெரியல, जाने वाले मार्ग नहीं போகிற जानेंगे, இடமும் தெரியல. जाने वाले जगह को नहीं என்ன जानेंगे, நடக்கும் தெரியுமா? क्या होगा जानते हो. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துல नीति वचन 7वां अध्याय का 9वां वचन, ஒரு வாலிப பையன் போகிறான். एक जवान लड़का जाता है, அவனுக்கு எங்க போகணும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி कहाँ வந்தான். जाना है कर अनजाने के ஒரு மாலை வேளையில एक शाम के எங்க समय में போகணும்னு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பிட்டார். कहाँ जाना है कर अनजाने वो निकल पड़ा है. சில வேளை நம்ம சொல்லுவோம்ல, उस समय हम कहेंगे எங்க ना, போறீங்க பிரதர்? कहाँ जा रहे हो भाई, வீட்டுல போர் அடிக்க வெளியே போறேன். ऐसे घर में बोर हो रहा है इसके लिए बाहर जा रहा அல்லேலூயா. हूँ. हालेलुया. அதே மாதிரி இந்த வாலிபன் கிளம்பி वैसे ही जवान ही निकल पड़ा, கடைசில ஒரு ஸ்திரீல மாட்டிக்கிட்டான். आखिर में एक स्त्री के पास फंस गया. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, 27वां वचन, அவருடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, उसकी घर जो है अधोलोक के और जाने அதை वाली மரணத்திற்கு கொண்டு விடுவோம். मौत की ओर ले जाकर छोड़ेगी. கடைசில எங்க போய் சேர்ந்துட்டான்? या आखिर में कहाँ जाकर पहुंच गया, பாதாளத்துக்கு. अधोलोक में. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் போகிற வழி தெரியல அப்படின்னா, आज हम जाने वाले मार्ग अगर நான் नहीं போகிற जानेंगे, இடம் தெரியவில்லை हम என்றால், जाने वाले जगह को नहीं இந்த जान மாதிரி पाएंगे, இடையில நிறைய பேர் வருவாங்க. ऐसे बीच में कई सारे आएंगे. அப்ப நம்ம அதை கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலாம். आइए हम थोड़ा चाय पीकर வா, आएंगे, நம்ம அந்த இடத்துல போய் அந்த பார்க்கு போயிட்டு आइए வரலாம். थोड़ा उस गार्डन में जाके வா, आएंगे, நம்ம அந்த கொஞ்சம் அந்த பார்க்கு போயிட்டு வரலாம். आएंगे थोड़ा वो बाहर में जाके आएंगे. போகிற இடத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். जाने वाले जगह को सही रीति से இல்ல जान அப்படின்னா लेना, கண்டவனா நம்மளை கூட்டிட்டு போயிடும். नहीं तो कोई भी हमें यहाँ वहाँ ले चले जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோ தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग सावधानी के साथ रहना, தெளிவான பார்வையோடு இருங்க. एक साफ दर्शन के साथ. எனக்கு தெரியும் நான் சேர வேண்டிய இடம் எது, मैं जानता हूँ कि मुझे कहाँ जाकर நான் पहुँचना தங்க है, வேண்டிய இடம் எது. मुझे कहाँ पर இதுல ठहरना है, உறுதியா இருக்கணும் நீங்க. इसमें स्थिर रहना है. இதுக்கு இடையில எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு மனிதனோ வந்தாலும் इसके बीच में कोई मनुष्य या कोई भी शब्द आने पर भी அந்த வழியை விட்டு என்னை பிரிக்க கூடாது. उस मार्ग से मुझे नहीं हटाना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒன்று पहला, நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है, பின்வாங்க செய்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் हमें உறுதியா पीछे இருக்கணும். हटाने वाले शब्दों को ध्यान दिए बिना हमें सावधान இரண்டாவது रहना है. ஒரு தெளிவான பார்வையில உறுதியா இருக்கணும். दूसरा, एक साफ दर्शन के साथ हमें सावधान நீங்க रहना है. செல்ல வேண்டிய, இருக்க வேண்டிய, தங்க வேண்டிய இடத்தை புரிந்து கொள்ளணும். आप जाने वाले, ठहरने वाले, जाने वाले मार्ग को समझकर सावधानी के साथ परखना. மூன்றாவது, तीसरा, அதே 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது वही 16 वचन को हम देखते 1:16 இதுக்கு கையில வச்சுக்கலாம். 16 17 தான் இன்னைக்கு தியானம். हैं. लोग 1 16 और 17 आज मनन के लिए हम उसे உம்முடைய ध्यान ஜனம் समझते हैं. என்னுடைய ஜனம், आपके लोग मेरे लोग, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். आपका परमेश्वर मेरा परमेश्वर. हालेलुया. हालेलुया. ரூத் வந்து நகோமிட்ட சொல்லும் பொழுது रूत नहोमी के पास कर में कहते समय பின்வாங்கி போறத பத்தி பேசாதீங்க. पीछे हटकर जाने के बारे में मत कहना. நீங்க எங்க போகணும் அங்க தான் நான் வருவேன். आप जहां पर जाओगे मैं वहीं पर எங்க आऊंगी, தங்குறீங்க அங்க தான் நான் आप தங்குவேன். जहां पर ठहरोगे मैं भी वहीं ठहरूंगी. சொல்றா, ऐसा कहकर कहती है, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், तेरा परमेश्वर मेरा परमेश्वर, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். आपकी प्रजा मेरी प्रजा है. இங்க நான் நகோமியினுடைய வைராக்கியத்தை அல்லது உறுதி எங்க பாராட்டணும். यहाँ पर नहोमी की स्थिरता है और उसके घमंड को हमें आदर देना है. நகோமி தன்னுடைய தேசத்துல பஞ்சத்துல தான் வெளியே போனாங்க. नहोमी अपने देश में अकाल के समय में अपने देश छोड़ மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. मोआब देश के लिए चली அந்த गई. மோவாப் தேசத்துல इस मोआब देश में அவங்க பல வருஷமா இருக்கிறாங்க. वो कई सालों से रहते தன்னுடைய हैं. பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. अपने बच्चों के लिए विवाह हो गए. அவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் கூட इतने दिन के बाद में भी தன்னுடைய தேவன் யெகோவா என்பதை ஒரு நாள் விடல. अपना परमेश्वर यहोवा को कभी उसने त्यागी नहीं. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, देखिए, என் ஜனம் இஸ்ரவேலர் தான். मेरे लोग इजरायली है. மோவாபிய ஸ்திரீ வேணா என் வீட்ல இருக்கலாம். मोआबी स्त्री मेरे घर पे रह सकती है, என்னுடைய ஜனம் யார் தெரியும்? लेकिन मेरे लोग कौन है जानते हो? इजरायली. என்னுடைய தேவன் யார் தெரியும்? मेरा परमेश्वर कौन है जानते இஸ்ரவேலின் हो? தேவன். इजरायलों का அல்லேலூயா. परमेश्वर. இத நகோமி ரொம்ப உறுதியா வச்சிருந்தாங்க. इसे नहोमी ने बहुत स्थिरता के साथ रखी थी. அதனால தான் ரூத்
ரூத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் வந்து इसलिए रूत के पास इतना ऐसे घमंड की बातें आने लगी। உங்களுடைய உறுதி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். आपके अंदर की ऐसी स्थिरता आपके बच्चों के अंदर एक प्रभाव को डालती உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம், है। आपकी प्रार्थना, आपका विश्वास, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, आपकी आत्मिक जीवन, நீங்க ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம், आप परमेश्वर के लिए दौड़ने वाला दौड़, சபைக்காய் செய்கிற காரியம், आप कलीसिया के लिए करने वाली बात, உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு வருகிற அனுபவம், आपके अंदर बाट जोड़ने के साथ आने वाली कुछ இதுதான் बातें, உங்க பிள்ளைகளுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்த यही வேண்டும். आपके बच्चों के अंदर एक प्रभाव को डालना है। நீங்களே 10 மணி ஆராதனைக்கு 10:30க்கு வந்தா आप ही 10 बजे के आराधना के लिए 10:30 बजे आएंगे, நாளைக்கு உங்க பிள்ளைங்க 11 மணிக்கு வருவாங்க. आप कल आपके बच्चे 11 बजे आएंगे। ஹalleluya. हालेलुया। அவனுக்குள்ள என்ன தாக்கத்தை उसके ஏற்படுத்தும்? अंदर कैसे प्रभाव को आप எங்க डालोगे? அப்பாவே 10:30க்கு தான் போவாங்க. मेरे पिता ही 10:30 बजे நான் जाते கூட हैं, ஒரு அரை மணி நேரம் தூங்கி मैं तो போவேன். और एक आधा घंटा सो के जाता हूं। ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, உங்களுடைய ஒவ்வொரு கிரியும் உங்க பிள்ளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். आपके हर एक काम आपके बच्चों के जीवन में प्रभाव को डालता है। நகோமியுடைய வாழ்க்கை மோவாப் தேசத்தில் நடக்கிறது. नओमी का जो जीवन है मोआब देश में हो रहा தன்னுடைய है, கணவனை இழந்து விட்டார், अपने पति को खो दिया, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து अपने இருக்கிறார். बच्चों को खोकर खड़ी है। ஆனாலும் கூட लेकिन फिर भी இஸ்ரவேலின் தேவன் மீது வைத்த நம்பிக்கை அவள் इस्राएल இழக்கவில்லை. के देश लोगों के पर परमेश्वर के पर का भरोसा தன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் என்பதை அவள் மறக்கவில்லை. अपने लोग इस्राएली कहकर कभी वो भूल नहीं। இதை ரூத் அப்படியே உறுதியா பிடித்துக் इसे கொண்டார். रूत ने वैसे स्थिरता के साथ, அதனால தான் ரூத் சொல்றாங்க, इसलिए रूत कहती है, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் इतनी भी संघर्ष के बीच இந்த में தேவன் ஆராதிக்க முடியும்னா इस परमेश्वर को आप आराधना कर सकते हो, அந்த तो தேவன் தான் என்னுடைய தேவன். वही परमेश्वर मेरा परमेश्वर। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। தன்னுடைய கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து अपने पति को खोकर अपने बच्चों को खोकर ஒன்றுமில்லாத சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கை, कुछ भी न रहते हुए का ऐसे कुछ जीवन में, இதன் நடுவிலும் इसके बीच में அந்த இஸ்ரவேலின் தேவனை இவன் ஆராதிக்கிறாளே, उस इस्राएल की परमेश्वर की आराधना, அந்த தேவனை வாஞ்சிக்கிறாளே, उस परमेश्वर की ये चाहती है, அந்த தெய்வம் என்னுடைய மோவாபிய தெய்வங்களை காட்டிலும் பெரிய தெய்வம். वो परमेश्वर मोआबी देश के परमेश्वर से वो बड़ा है। ஹalleluya. हालेलुया। ஓர்பால் அந்த ஓர்பால் தெய்வத்தை அந்த ஜனத்தின் பால் திரும்பி போனான். ओरबा वो देवता और लोगों को देखकर वो लौट कर चली நகோமி गई। சொல்லுகிறார், नहोमी कहती உன் है, சகோதரி தன் ஜனத்திற்கு தன் தெய்வத்திற்கு போய் नहोमी कहती तेरी जेठानी अपनी देवता के पास अपनी देश के लिए लौट कर गई। ரூத் எப்படி தெரியுமா? लेकिन रूत कैसी है? कहती எங்களுடைய தெய்வம் சொந்த தெய்வம் யெகோவா தேவன் அல்ல, मेरा परमेश्वर अपना परमेश्वर यहोवा परमेश्वर नहीं है, ஆனா நான் உறுதியா இருக்கிறேன். लेकिन फिर भी मैं स्थिर நான் रहूं। அங்க போயிட்டேன் அப்படினா मैं यदि वहां चली गई तो அந்த தேவன் என்னை वो ஆசீர்வதிப்பார், परमेश्वर मुझे आशीष அந்த करेगा, தேவன் என்னை நடத்துவார். वो परमेश्वर मुझे चलाएगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாம் தெரிந்து கொண்டதுல உறுதியா இரு. हम जिसे जान लिया उसमें स्थिर रहेंगे। நீங்க எதை சூஸ் பண்ணி இருக்கீங்க? आपने किसे चुन लिया है? ஓர்பால் மோவாபிய தெய்வத்தை தெரிந்து கொண்டார், ओरबाल मोआबी के देवता को चुन लिया, மோவாபிய ஜனங்களை தெரிந்து கொண்டார். मोआबी लोगों को उसने चुन लिया, ஆனால் ரூத் அப்படி கிடையாது. लेकिन रूत वैसे नहीं। இஸ்ரவேலின் ஜனங்களை தெரிந்து கொண்டார், इस्राएल के लोगों को चुना, இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்டார். इस्राएल के परमेश्वर को उसने चुन लिया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப ரூத்தை போல रूत के நாம் समान எதை தெரிந்து கொள்கிறோமோ हम किसे चुन लेते அதை हैं உறுதியா இருக்கணும். उसमें हम स्थिर रहना। யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் यहोशू 24 வசனத்துல யோசுவா இப்படியே சொல்லுகிறார், यहोशू 24 उसका 15 वचन में यहोशू நீங்க யாரை தெரிந்து கொள்ள போறீங்க? आप किसे चुन लेने वाले हो? கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு அற்பமா இருந்தா வேற யாரை சேவிக்க போறீங்க? परमेश्वर की उपासना करने के लिए आपको तुच्छ लगे तो आप किसकी उपासना நான் करोगे? என் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம். मैं और मेरे घराना परमेश्वर की सेवा நீங்க करेंगे। யாரை சேவிக்கணும் நீங்களே சூஸ் आप பண்ணிக்கோங்க. किसकी सेवा करने कर आप चुन लो। ஹalleluya. हालेलुया। எபிரேயர் 15 15 25 26 சொல்லுகிறது, इब्रानियों 11 उसका 25 और 26 कहती है, மோசே मूसा இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் इस मिस्र के फिरो की खुशियों को वो अनुभव करने से बढ़कर இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த தீங்கு அனுப்புவதே மேன்மையாய் தெரிந்து கொண்டார். इस्राएल लोगों के साथ रहकर मैं दुख को सहना बड़ा समझा। ஹalleluya. हालेलुया। அவள் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனமாய் தெரிந்து கொண்டார். उसने इस्राएल लोगों को अपना लोग कर मान ली, இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தெய்வமாய் தெரிந்து கொண்டார். इस्राएल के देवता को अपने परमेश्वर मान ली। நான் மறுபடியும் சொல்றேன், मैं फिर से कहता हूँ, ரூத் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல रूत दूसरा अध्याय के 6 இவள் वचन में இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது ये इस्राएल के देश में जाते அவளை समय பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? उसे देखकर क्या कहे போவாஸ் जाते हो? கேக்குறார், இந்த பெண் பிள்ளை யாருடைய? बोआज कहता कि ये बेटी किसकी है? அவங்க சொல்றாங்க, वो कहते இவள் ஒரு மோவாபிய பெண் பிள்ளை. ये मोआबी एक बेटी है। இஸ்ரவேலர் இவளை இஸ்ரவேலராக ஏற்றுக்கொள்ளல, इस्राएल लोगों ने इस्राएल कर इसे माना ஆனால் नहीं, இவள் இஸ்ரவேலரை தன்னுடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டார். लेकिन इसने इस्राएल को अपने लोग के रूप में स्वीकार लिया। அதுதான் ரூத்துக்குள்ள இருந்த உறுதி. ये रूत के अंदर का एक स्थिरता की बात ஹalleluya. है। हालेलुया। அப்படி ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் மத்தியில் ऐसे नहीं मानने वाले नहीं स्वीकारने वाले इस्राएलियों के இவள் बीच में இஸ்ரவேல் ஜனங்களையும் ये इस्राएल लोगों को இஸ்ரவேல் தெய்வத்தையும் इस्राएल के परमेश्वर को அவள் உறுதியாய் பிடித்துக் கொண்டதனால், वो स्थिर थाम ली, इसलिए தனக்கென்று தெரிந்து கொண்டதனால், अपने लिए चुन लिया। इसलिए அதே 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல उसी 4 अध्याय के 16 वचन में இஸ்ரவேலருக்கு தாயாக மாறினார். इस्राएल की माँ के रूप में बन गई। ஹalleluya. हालेलुया। நம்ம எதை சூஸ் பண்றோம்? हम किसे चुनते हैं? எதை தெரிந்து கொள்கிறோம்? हम किसे चुनते हैं? தெரிந்து கொண்டதுல உறுதியா இருங்க. हम जिसे चुने हैं उसमें स्थिर நீங்க रहना। எதை தெரிந்து இருக்கீங்களோ आप किसे चुने हैं அது கடைசி வரைக்கும் உறுதியா இருங்க. उसे आखिर तक
तक उसे सिर संभाल लो। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை தான் ஆராதிப்பேன். परमेश्वर की ही आराधना करूंगा எந்த இடத்துலயும் கர்த்தரை நிந்திக்க விட और மாட்டேன். कहीं में भी परमेश्वर की निंदा होने नहीं दूंगा। ஆபீஸ்ல என்ன வந்தாலும் நடந்தாலும் சரி, आप कामकाज की जगह में कुछ भी हो குடும்பத்துல जाए, என்ன நடந்தாலும் சரி, आपके परिवार में कुछ भी हो जाए, ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற ஒரு செயல் கூட நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. परमेश्वर का आदरहीन करने वाली किसी भी बात को मैं आदर नहीं दूंगा। உறுதியா இருங்க. हम स्थिर रहेंगे। எந்த இடத்திலும் என் தெய்வத்தை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். किसी भी जगह में मैं मेरे परमेश्वर को ऊंचा करते அந்த रहूंगा। இடத்துல என்ன அக்செப்ட் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல. उस जगह पर मुझे न स्वीकारने पर भी चलेगा। தேவன் நிச்சயமா ஒரு நாள் என்ன அக்செப்ட் பண்ற அளவுக்கு என்ன मेरा உயர்த்துவார். परमेश्वर निश्चय मुझे स्वीकारने लायक वो एक दिन ऊंचा करेगा। ஹalleluya. हालेलुया। தெரிந்து கொண்டது உறுதியா இருங்க. जिसे चुन लिया उसमें स्थिर रहना है। நான்காவதா चौथा देखेंगे 17ஆம் வசனம் சொல்கிறது, 17 वचन कहती है, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து जहां पर तुम मरोगे वहीं पर मैं मरकर அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். मुझे वहीं पर दफनाया हालेलुया. जाए। हालेलुया। அடுத்து சொல்றாங்க, अगला कहती நீங்க है, எங்க மரணம் அடைகிறீங்களோ जहां पर आपकी मृत्यु होगी அங்கதான் நான் மரணம் मैं அடைகிறேன். भी वहां पर मर அங்கதான் நான் जाऊंगा। அடக்கம் मुझे பண்ணப்படுவேன். वहीं पर दफनाना है। ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. एक भविष्य के बारे में एक विचार था। ஹalleluya. हालेलुया। ஒரு ஃபியூச்சர் விஷன், एक भविष्य का அது विचार, ஒரு லாங் டைம் விஷன் இருந்துச்சு. एक दूर का एक लक्ष्य था। இவன் ஒரு இளம் வயதுல போய் கொண்டு இருக்கிறார். एक जवानी की दिनों में चल ஆனா रहा है, இவன் போகும்போது என்ன சொல்றாரு लेकिन தெரியுமா? मैं चलते समय क्या कहती है, நான் சாகும்போது கூட இஸ்ரவேல்ல தான் मैं சாகுவேன். मरते समय में मैं इजराइल में நான் मरूंगी। அடக்கம் பண்ணப்பட்டாலும் அங்கதான் அடக்கம் मैं பண்ணப்படும். दफनाना चाहे तो भी मैं वहीं पर दफनाया जाए। நீங்க வேதத்துல अब शास्त्र में யாக்கோபு யோசேப்பு याकूब और यूसुफ, இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீங்க கடைசி நாட்கள ये பார்க்கும்போது दोनों के जीवन आखिर के दिनों में आप यदि देखो तो ஆதியாகமம் 49:29 उत्पत्ति 49:29 49 उसका 29, அதே போல 50:25 50:25 वैसी उत्पत्ति 50 उसका 25 இந்த ரெண்டு வசனங்கள பாருங்க. ये दोनों वचन में யாக்கோபு கடைசி நாள்ல சொல்றாரு, याकूब आखिर के दिनों में कहता है, எங்க எப்ரோன்ல அந்த கல்லறை இருக்கோ அங்க என்ன கொண்டு போய் हेब्रोन में जहां पर कब्र है वहां पर मुझे ले चले जाओ। அங்கதான் எங்க தகப்பன்லாம் அடக்கம் वहीं பண்ணப்பட்டிருக்காங்க. पर मेरे पिता को वहां पर दफनाया गया है। லேயாள் அங்கதான் அடக்கம் लेया பண்ணப்பட்டிருக்காங்க. भी वहीं पर दफनाई गई है। ஹalleluya. हालेलुया। அங்க என்ன கொண்டு போயிருங்க. वहां पर मुझे ले चले जाओ। யோசேப்பு சொல்றாரு, यूसुफ भी कहता है, நான் சாகறதுங்க எகிப்துல தான். मैं मरने वाला यही ஆனா मिस्र நீங்க में, எகிப்து விட்டு போகிற ஒரு நாட்கள் வரும். लेकिन मिस्र को छोड़कर जाने वाले दिन போகும்போது आएंगे। என் எலும்பை எப்படியாவது கொண்டு போயிருங்க. जाते समय कैसे भी मेरे हड्डी को यहाँ से ले चले जाओ। ஹalleluya. हालेलुया। அப்போ அந்த கடைசி காலத்தை குறித்ததான ஒரு தெளிவு உங்களுக்கு वो இருக்குது. आखिर के दिनों में आपके बारे में उनके अंदर एक साफ एक बातें அதை थी। இப்படி சொல்லலாம், उसे ऐसे भी कहते हैं, யாரிடம் தொலைநோக்கு பார்வை இருக்கிறதோ किसके बारे में किसके जीवन में एक दूर के लक्ष्य रहता है, அவங்கள் தன்னுடைய வரப்போகிற வருஷங்களை காலங்களை குறித்து தெளிவா இருப்பாங்க. वो अपने आने वाले साल आने वाले दिन के बारे में एक साफ मन पाएंगे। ஹalleluya. हालेलुया। எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறவங்க हमेशा भविष्य के बारे में सोचने वाले हैं। ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் தீர்மானிக்க முடியும். भविष्य में क्या होने वाले कर निर्णय ले सकते हैं। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல நம்ம அப்படி இருக்க மாட்டோம். कुछ समय हम ऐसा नहीं रहते हैं, இன்னைக்கு வாழ்வோம் சாவோம் அவ்வளவுதான். आज खाएंगे पिएंगे मरेंगे कब, அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहता। உங்களுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். आपके लिए एक भविष्य का विचार होना இந்த चाहिए। ஊழியம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? ये सेवा 10 साल के बाद कैसे रहना உங்க है, குடும்பம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? आपका परिवार 5 साल के बाद कैसे உங்க रहना है, வேலையில ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம எந்த வேலையில இருக்கோம்? नौकरी में आपके कामकाज में 10 साल के बाद कहां पर உங்க रहना है, பிள்ளைங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? आपके बच्चे 10 साल के बाद कैसे रहना है। இந்த விஷன் எப்பொழுதுமே நம்மகிட்ட ये இருக்கணும். दर्शन हमेशा हमारे पास இந்த होना चाहिए। தொலைநோக்கு பார்வை தான் ये दर्शन ही हमारे लिए வருங்காலத்தை குறித்து தெளிவான முடிவை எடுக்க வைக்கும். एक भविष्य के बारे में एक साफ निर्णय लेने के लिए हमें मदद அந்த करती है। ரூத்துக்கு அந்த பார்வை இருந்துச்சு. ये रूत के लिए ऐसे एक नजरिया நான் थी, போறது மாத்திரமல்ல, मैं जहां पर जा रही हूं அங்கதான் சாவேன், वहीं पे मरूंगी, அங்கதான் அடக்கம் वहीं पर பண்ணப்படுவேன். दफनाया जाना है। ஹalleluya. हालेलुया। அங்கதான் அந்த உறுதினால தான் वो स्थिरता के कारण ही கர்த்தர் அவளை இஸ்ரவேல் ஜனமாய் மாற்றினார். परमेश्वर उसे इजरायली बना दिया। ஹalleluya. हालेलुया। இல்லைன்னா மாற்ற முடியாது. नहीं तो ऐसा नहीं बदल அந்த सकते। தொலைநோக்கு பார்வை உறுதிதான். उस भविष्य के बारे में एक दर्शन। 2 தீமோத்தி 4 அதிகாரம் 8 வசனத்தை दूसरा பார்க்கும்போது तिमुथी 4 अध्याय उसका 8वां वचन பவுல் में देखते அப்போஸ்தலன் हैं। அழகாய் சொல்லுகிறார், पौलुस प्रेरित अच्छी तरह से कहते எனக்காக हैं, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. मेरे लिए एक धर्मी का मुकुट रखा गया எனக்கு है, மாத்திரமல்ல, केवल मेरे लिए नहीं, அவருடைய பிரசன்னத்தை நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். आप उसकी उपस्थिति को चाहोगे तो आपके लिए भी वो रखी गई, आपको भी मिलेगा। ஹalleluya. हालेलुया। தொலைநோக்கு பார்வையோடு இரு. एक भविष्य के दर्शन के साथ रहिए। நீங்க நீதிமொழிகள் 24 27 படிக்கும் பொழுது आप 24-27 24वां अध्याय उसका 27वां वचन में पढ़ते பாருங்க, वहां पर हम देखते வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி बाहर में तेरे काम को तू ध्यान दे, வயலில் அதை ஒழுங்காக்கி खेत में उसे सही करके பின்பு உன் வீட்டை கட்டு. उसके बाद अपने घर को बांध। ஹalleluya. ஹalleluya. வெளியில உன் வேலையை எத்தனைப்படுத்து. पहले अपने बाहर के कामों को निपटा ले। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வேலைகளை சரிப்படுத்துங்க. पहले अपने बाहर के कामों को आप सही कर लो, வயலை ஒழுங்காக்குங்க. खेत को सही करो। ஹalleluya. ஹalleluya. இன்கம் வர சோர்ஸ் உருவாக்கணும். आप जो आमदनी के लिए जो भी मार्ग है उसके लिए सही करना है। அதுக்கு அப்புறம் நான் வீட்டை கட்ட
கட்டணும். उसके बाद घर बांधना है. இது ரெண்டும் இல்லாம வீட்டை கட்டினா என்ன ஆகும்? ये दोनों को छोड़कर घर बांधने को तो क्या होगा? இடையில வீடு இருக்கும், बीच में घर रुक जाएगी, கட்ட முடியாம இருக்கும். हम बांध नहीं सकेंगे, ऐसे रुक जाएंगे. हालेलुया. அதுதான் எப்போதுமே इसलिए हमेशा நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. हमारे भविष्य के लिए एक दर्शन होना இந்த चाहिए. இந்த வசனம் அழகாய் வீட்டை எப்படி கட்டணும்னு சொல்லி ये கொடுத்திருக்கு. वचन अच्छी तरह से घर को कैसे बांधना है करके முதல்ல सिखाती வெளியே है. உன் வேலை எப்படி கரெக்டா இருக்கா, பெர்மனன்ட் வேலை இருக்கா, बाहर तेरे काम सब कैसा है, एक स्थायी काम है, அதுல பிரச்சனை வராம இருக்குமா, उसमें बिना चिंता क्या है क्या, அதை செக் பண்ணிக்காம, उसे पहले ध्यान दे. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கரெக்டா இருக்கா, उसके बाद आपके आमदनी के, आपके कमाई के साथ வருமானம் सही है, தடையில்லாம வருமா, आपकी आमदनी सही रीति से बिना रुकावट அதுக்கப்புறம் आ என்ன रही है, பண்ணணும், उसके बाद ही क्या करना வீட்டை है, கட்ட ஆரம்பிக்கணும். घर को बांधना शुरू करना. ஹalleluya. हालेलुया. இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வை. यही है भविष्य का दर्शन. வேதம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும், शास्त्र सब कुछ को सिखाती है, ஒழுங்கா படிச்சா. सही तरीके से अगर हम पढ़ेंगे. ஹalleluya. हालेलुया. ஓகே, அப்ப தொலைநோக்கு பார்வை உறுதியா இருக்கு. एक भविष्य के दर्शन में हम सही रीति से அதுல रहें, நாம இருக்க வேண்டும். वैसे ही हमें रहना है. ஒன்று பின்வாங்க செய்யும் வார்த்தையில पहले செயல்படாதபடி हमें உறுதி. पीछे लौटाने वाली बातों को ध्यान नहीं देना. இரண்டாவது ஒரு தெளிவான பார்வையில உறுதி. दूसरा एक साफ दर्शन. மூன்றாவது எதை தெரிந்து கொண்டாங்களோ அதுல உறுதியா तीसरा இருக்காங்க. जिसे हम चुन लिए है उसमें स्थिर रहना है. நாலாவது ஒரு தொலைநோக்கு பார்வை. चौथा एक भविष्य के बारे में एक सही दर्शन. ஐந்தாவதாக पांचवा ரூத் 17 வசனத்தின் रुत पहला अध्याय उसका 17 वचन சொல்கிறது மரணமே அல்லாமல் वो कहती है कि यदि வேறொரு मृत्यु छोड़कर உம்மை விட்டு என்னை பிரித்தார், और कोई भी कारण आपको छोड़कर मुझे अलग कर दो, அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். यहोवा मुझे उससे बढ़कर और उसके अधिक मुझे कर सके. அர்ப்பணிப்புல மிக உறுதியா இருக்கான். समर्पण में स्थिर रहना है. அர்ப்பணிப்புல முழு உறுதியா இருக்கிறான். समर्पण में पूरी स्थिरता के साथ रही. ரூத் சொல்லுகிறா, रूत कहती है மரணமே இல்லாம வேற எது நம்ம பிரிக்க முடியும்? मौत के सिवाय कोई और हमें बिछा, நான் ஒன்று சாவணும்னா நீங்க சாவணும், या तो मैं मरना है या तो आप मरना है, அப்பதான் நம்ம பிரிவோம். तभी हम अलग हो அது सकेंगे. வரைக்கும் பிரிய மாட்டோம். तब तक हम अलग नहीं होंगे. ஹalleluya. हालेलुया. அப்ப அதுதான் மரணம் தான் நம்மை பிரிக்கும் என்ற मौत ही हमें अलग कर सकते அது करके. வரைக்கும் நான் நகோமியோட கூட தான் तब இருப்பேன். तक मैं नहूमी के साथ, அது வரைக்கும் நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் तब तक போவேன். मैं इजराइल देश के लिए जाऊंगी. இன்னும் ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு பாருங்க. वैसे एक अर्पण था, அந்த देखिए அர்ப்பணிப்புல நம்ம உறுதியா आप उस இருக்கணும். अर्पण में स्थिर रहना है. லூக்கா 22 அதிகாரத்தில் लूका 22वां अध्याय 33 वचனத்தை उसका பார்க்கும்போது 33वां वचन को देखते समय பேதுரு இப்படியே சொல்லுகிறார், पतरस ऐसे कहते हैं, நான் காவலிலும் சாவிலும் உம்மையே பின்பற்றி வருகிறேன். मैं पहरेदार में और मौत में भी तुम्हारे पीछे रहूंगा. ஹalleluya. ஹalleluya. நான் காவல்ல போனாலும் அப்படி சிறைச்சாலைக்கு போட்டாலும் मैं बंधुओं में जाने पर भी நான் செத்தாலும் या मैं मरने पर भी உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். मैं तेरे पीछा करने के लिए मैं तैयारी के ஆனா என்ன साथ. நடந்துச்சு? लेकिन क्या हुई? அன்னைக்கு நைட்டே उसी रात को 3 தடவை மறுதலிச்சார். 3 बार उन्होंने इनकार காரணம் किया. என்ன தெரியுமா? कारण क्या था? காரணம் என்ன? क्या कारण था? பின்பற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்பு இருந்துச்சு. मैं पीछा करूंगा कर एक अर्पण था. இயேசுவை நான் காவலிலும் பின்பற்றுவேன், मैं यीशु को बंधुओं में भी मैं अपनाऊंगा, சாவிலும் பின்பற்றுவேன். मैं मौत में भी இந்த अपनाऊंगा. அர்ப்பணிப்பு இருந்துச்சு, ये समर्पण थी, ஆனா உறுதி இல்ல. लेकिन उसमें स्थिर नहीं था. ஹalleluya. हालेलुया. உறுதி இல்ல. लेकिन स्थिरता नहीं இதே था. மாதிரி சில வேளையில वैसे कुछ समय में நம்ம அர்ப்பணிப்போம், हम समर्पण करेंगे, ஆனா உறுதியா இருக்க மாட்டோம். लेकिन हम स्थिर नहीं रहेंगे. ஹalleluya. हालेलुया. நம்ம அர்ப்பணிப்போம், हम समर्पण ஒரு சண்டே करेंगे. மிஸ் பண்ண கூடாது, एक संडे को ஒரு कभी गवाना fasting नहीं, period miss பண்ண கூடாது, कोई भी फास्टिंग पे ஒரு गवाना Bible नहीं study है, miss பண்ண கூடாது. कोई भी बाइबल स्टडी नहीं गवाना है. எப்படியாவது நான் வந்துடுவேன். कैसे भी मैं आ जाऊंगा. ஹalleluya. हालेलुया. டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கணும், हर दिन 1 घंटा प्रार्थना करना வேதத்தை है, கரெக்ட்டா இத்தனை அதிகாரம் வாசிக்கணும். शास्त्रों को हर दिन इतने अध्याय को पढ़ना है. நம்ம டெடிகேட் பண்ற அர்ப்பணிக்கிறோம், हम अपने आप को समर्पण करते हैं, ஆனா உறுதியா இருக்க மாட்டோம். लेकिन उसमें स्थिर नहीं रहते हैं. பேதுருடைய முதல் நிலை அப்படிதான் இருந்துச்சு. पतरस के पहले के जीवन ऐसा ही था. அர்ப்பணிப்புல ஒரு குறைவு இல்ல, समर्पण में कोई कमी ஆனா नहीं थी, உறுதியா இல்ல. लेकिन वो स्थिर ஆனா नहीं இதே था. பேதுருவை लेकिन इसी पतरस யோவான் 21 அதிகாரத்தில் 22 வசனம் சொல்கிறது, யோவானா 22वां अध्याय का நீ என்னை பின்பற்றி வா. तू मुझे अपना कर चल कर आ. ஹalleluya. हालेलुया. இயேசு அழகாய் சொல்றாரு, यीशु मसीह अच्छी तरह से कहते हैं, அவலாம் போட்டுப்பா. वो सब जाने दो. ஹalleluya. யோவானை குறித்து கேக்குறாரு, योना के बारे में पूछते हैं, இவனுடைய நிலை என்ன? इसका स्थिति क्या இயேசு है? அழகாய் சொல்றாரு, यीशु अच्छी तरह நான் कहते வருவானும் இவன் இருந்தா உனக்கு இவன் இருக்க சித்தமா இருந்தா உனக்கு என்ன? हैं, मैं आने तक या रहने के लिए इच्छा हो तो तेरे लिए क्या? நீ என்னை பின்பற்றி வா. तू मुझे अपना कर चल. हालेलुया. हालेलुया. இப்போ அர்ப்பணிச்சாரு, உறுதியா இருந்தார். अब उसने समर्पण किया, अब स्थिर है. இதுக்கப்புறம் பேதுருவை யாருமே பிரிக்க முடியல. इसके बाद पतरस को कोई अलग नहीं कर पाया. हालेलुया. हालेलुया. மத்தேயு 10 அதிகாரத்தில் 38 39 சொல்லுகிறது, मत्ती 10वां अध्याय का 38 और 39 वचन कहते हैं, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் अपने सूली को उठाकर जो मुझे पीछा नहीं करता எனக்கு பாத்திரன் அல்ல, मेरे लिए योग्य नहीं है. தன் ஜீவனை காக்கிறவன் अपने जीवन को जो அதை संभालता है இழந்து போவான், उसे खो देगा. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். मेरे कारण अपने जीवन को खोने वाला मेरे द्वारा पा लेगा. அவரை பின்பற்றணும். हम उसे अपना कर சில चलना. வேளையில அதுல நஷ்டம் வரும், कुछ समय में उसमें थोड़ा சில हानि வேளை आती है, கஷ்டங்கள் வரும், कुछ समय कुछ दुख की बातें आती கண்ணீர்கள் வரும், हैं, आंसू आते हैं, பாடுகள்
பாடுகள் வரும், कई तकलीफें आती हैं, எடுத்த அர்ப்பணிப்புல लेकिन जो निर्णय हमने लिया है உறுதியா இருக்கணும். उस पे स्थिर रहना है। ஹalleluya, हालेलुया। உறுதியா இருக்கணும். हम स्थिर रहना है। அந்த உறுதிதான் वो स्थिरता ही நம்ம வாழ்க்கையில உயர்வை தரும். हमारे जीवन में ऊंचाई को देती है। ஹalleluya. हालेलुया। கடந்த நாட்கள்ல ஒரு சில சாட்சி சொல்றேன். पिछले दिनों में एक अच्छे गवाही को बताया। हालेलुया, 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 हालेलुया। பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது एक बड़ी संघर्ष थी परिवार में கடந்த மாசத்துல. पिछले महीने। எனக்கு முழு ஊழியத்துக்கு வந்த நாளையில இருந்து मैं जब से पूरे समय की सेवा है तभी से लेकर। ஹalleluya, हालेलुया। பாஸ்டர் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நான் ஓட்டல. पास्टर थोड़ा सा जो पैसा देता है उसे लेकर घर चला। அது போக ஒரு சில தேவ பிள்ளைங்க கொடுக்குறாங்க. उसके सिवाय कुछ परमेश्वर के लोग देते हैं। ஹalleluya, हालेलुया। கடந்த நாட்கள்ல வைஃப்க்கு கொஞ்சம் ஹாஸ்பிடல் போனோம். पिछले दिनों में पत्नी के लिए थोड़ा हॉस्पिटल के लिए जाना पड़ा। போகும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். जाते समय प्रार्थना करते உங்க गए சித்த ஏதோ நடக்கட்டும். आपकी इच्छा जो है वो होने दो भैया, ஏன்னா ஸ்டான்லி பிரதருக்கு தெரியும் அது என்ன இருக்குங்கிறது. क्योंकि स्टैनली ब्रदर जानते हो क्या है कर कर। அது அவங்க டாக்டர் அவங்க சொன்னது பண்ணியிருந்தா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். और अगर डॉक्टर ने जो उन्होंने कहा तो किया हो तो मेरे लिए बड़ा खर्चा हुआ நான் होगा। போகும்போது எங்க பேக்கெட்ல 400 இருந்துச்சு. मैं जाते समय मेरे पॉकेट में 400 थी। நான் சொன்னேன், ஏசப்பா உங்க சித்த ஏதோ நடக்கட்டும், நான் मैंने அதுக்கு कह கேர் दिया பண்ணல. यीशु पिता आपकी इच्छा जो है वो होगी। டாக்டர் ஃபீஸே 300 வாங்கிட்டாங்க. डॉक्टर फीस ही 300 रुपया ले ली। வெளியே வர சொல்ல பார்த்தா 100 ரூபா இருந்துச்சு. बाहर आते समय देखो तो 100 அவங்க रुपया। எழுதி கொடுத்துருக்க மருந்து வாங்க பைசா கிடையாது. वो तो उन्होंने लिख के जो दवा लिख कर दिया उस लेने के लिए हाँ, पैसा नहीं। लेटा हूं। हम घर के लिए चले அவங்க गए। அப்பா அம்மா நைட் 12 மணி வரைக்கும் ஃபோன் उसके माता पिता रात तक फोन कर रहे हैं, மாத்திரை வாங்குறோம், நீங்க பில் அனுப்புங்க, பில் அனுப்புங்க. हम दवा खरीदते आप बिल को भेजिए कर कर। வாங்கிட்டேன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். मैंने कह दिया कि ले लिया कर बता दो कर कर। வாங்க, இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல பார்த்தா முக்கியமானது. ये छोटा सा उदाहरण है, इसके बाद जो कहने वाला मुख्य बात है। சில நேரத்துல காய்கறி வாங்க கூட பைசா இல்லாம நான் சொல்ல நாளைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு. कुछ समय में भाजी पाला खरीदने के लिए पैसा नहीं, मैं कहता हूँ कल ले வெளியே लेंगे। யாருக்கும் தெரியாது. बाहर किसी को நான் नहीं யாருக்கும் पता, சொல்றது இல்ல. मैं किसी को कहता भी नहीं। ஹalleluya. हालेलुया। கடாக்குல ஆக்னஸ் சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. उस दिनों में एग्नेस बहन ने फोन பல किया, பிரச்சனை அப்படின்னாங்க. कई सारी समस्याएं कर कर कहे। சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் நம்ம நேத்து அனுப்பி இருக்கிறோம். कुछ अमाउंट को हमने आपसे बात कर दी, कुछ अमाउंट को हमने भेजा ஹalleluya. है। हालेलुया। அப்ப அவங்கள பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை நான் அவங்கள சொன்னேன். तब उनसे बातें करते समय मैंने एक बात को उनसे कहा, சிஸ்டர் மனுஷனை நம்பாதீங்க. बहन मनुष्य के ऊपर कभी भरोसा मत மனுஷனை करो। எதிர்பார்க்காதீங்க. मनुष्य के पास कभी बाट मत நீங்க जोना, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. केवल आप परमेश्वर के पास बाट जोना। நான் சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனைக்கு எனக்கு தெரியும். अब मैं जानता हूँ कि आपके लिए कई அவங்க सारी கேட்டாங்க, समस्या உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? आप मुझसे उन्होंने கர்த்தருடைய मुझसे கிருபையால पूछा, நல்லா போயிட்டு இருக்கு. मैंने परमेश्वर अनुग्रह से सब ठीक है அவங்க कहा। ஒண்ணா சொல்லிட்டு இருக்கல, நான் பார்த்தேன் இவங்க எப்படி உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு தெரியும். उन्होंने एक एक बात कहते समय मैं सोचा कि इन्हें कैसे समझाऊंगा। நான் ஒரு சில பிரச்சனை மட்டும் தான் சொன்னேன். मैंने कुछ बातों को सिर्फ उन्हें कहा, இந்த சிச்சுவேஷன் தான் நான் இருக்கிறேன். मैं भी ऐसी परिस्थिति में அப்ப हूँ। அவங்க சொன்ன வார்த்தை தெரியும். तब उन्होंने क्या कहा जानते हो, என்ன விட ரொம்ப மோசமா இருக்கீங்க तुम तो அப்படின்னா. मेरे से भी बहुत बदतर स्थिति है आपकी। பிரச்சனை இல்ல, ஆண்டு இந்த பாதையில் நடத்த முடிவு பண்ணிட்டாரு. मैंने कह दिया परमेश्वर इस मार्ग में चलाने के लिए निर्णय लिया तो वो चलाएगा। ஹalleluya. हालेलुया। நீங்களாம் சொல்லிட்டு போயிருவீங்க, मैं कहा आप सब कहकर चले जाओ, என்னால சொல்ல முடியாது. मैं कह नहीं सकता ஏன்னா நான் 365 நாள் நிற்கணும். क्योंकि मैं 365 दिन यहाँ पर खड़ी रहना। அவங்க சொன்னாங்க, கல்யாண சர்ச்சு ரொம்ப நல்ல விசுவாசிங்க. कल्याण चर्च के विश्वासी तो बहुत अच्छे நீங்க கேட்டா கொடுப்பாங்களா करते हैं, அப்படின்னு. आप मांगो तो சொன்னேன், கேட்டா கொடுப்பாங்க. मैंने कहा मांगो तो देंगे, ஒரு மாசம் கொடுப்பாங்க, 2 மாசம் கொடுப்பாங்க. 1 महीने देंगे, 2 महीने देंगे, அதுக்கு மேல தர மாட்டாங்க. उसके बाद नहीं देंगे। ஆனா அதே வேளையில लेकिन उसी நான் समय பண்ற ஊழியம் मैं करने वाली सेवा அவங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து वो आत्मिक भलाइयों को उनको ஆவிக்குரிய देकर வாழ்க்கையில அவங்க வளர்ந்தாங்கன்னா आत्मिक जीवन में वो बढ़ेंगे, அவங்க உள்ளத்துல ஆவியானவர் பேசுவார். उनके मन में पवित्र आत्मा बातें करेगा, சாகர வரைக்கும் எனக்கு கொடுப்பாங்க. हम मरने तक वो देगा हालेलुया। हालेलुया। இத சொன்னேன். इसे मैंने उन्हें कहा, ஏன் நான் இத சொல்றேன்னா, मैं क्यों कहता हूँ சில இடத்துல நம்ம உறுதியா இருக்கோம். कुछ जगह पे हमें स्थिर रहना है। இது முக்கியம் இல்ல, இதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்ல போறேன். ये मुख्य नहीं, इसके बाद एक कहने वाला वो मुख्य போன की बात மாசத்துல है। மட்டும் पिछले महीने में सिर्फ எனக்கு ஒரு 4 ஆஃபர் வந்துச்சு. मेरे लिए 4 ऑफर आई। ஹalleluya. हालेलुया। பயங்கரமான கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். बहुत भयंकर स्थिति में என் हो। கிளையண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. मेरे क्लाइंट एक जन फोन किए, என்ன சார்ஸ் ஃபோன் பண்ண மாட்டீங்க, வர மாட்டீங்க क्या அப்படின்னா. चाल सब तो फोन नहीं करते, आते नहीं होकर இல்ல சார் சும்மா தான் அப்படின்ட்டேன். मैं बोला नहीं सर ऐसे சரி नहीं। நீங்க உடனே ஆபீஸ் வாங்க. उसने कहा कि ऐसे आप ऑफिस आ जाओ, சவுத் இந்தியா ஃபுல்லா பிராண்டிங் பண்ணணும். मुझे साउथ इंडिया पूरा ब्रांडिंग करना உங்ககிட்ட है, தான் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க முடிவு आपके எடுத்துட்டோம். पास ही देना कर हमने निर्णय ले लिया। நான் சொன்னேன், சார் நான் 2 வருஷம் ஆச்சு நான் பிசினஸ் பந்த் பண்ணிட்டேன். मैंने कहा सर मैं 2 साल हो गए मैंने बिजनेस छोड़ दिया இல்ல है। சார்ஸ் நீங்க தான் பண்ணணும், நான் மேல ஆபீஸ்ல பேசிட்டேன். नहीं चार्ल्स आपको ही करना है, मैंने ऑफिस में सब बोल दिया இல்ல है। சார் நான் இப்போ வர முடியாது. नहीं सर मैं अभी नहीं आ सकता। அந்த ப்ராஜெக்ட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பட்ஜெட், और प्रोजेक्ट का बजट आप देखो तो बड़ा एक बजट है, ஃபுல் சவுத் இந்தியா பண்ணணும். पूरे साउथ इंडिया करना है, எனக்கு 1 CR தொடும். कम से कम 1 CR को छुएगी। நான் அதை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், मैं अगर करूँ तो समझो ஒரே மாசத்துல என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். मैं 1 ही महीने में मेरा लाइफ पूरा बदल जाएगा। only 3 months ப்ராஜெக்ட் தான். केवल 3 महीने का प्रोजेक्ट है। ஹalleluya. हालेलुया। கண்டிப்பா இல்ல எனக்கு 20 இருந்து 30% எனக்கு 20 ல 30% எனக்கு மார்ஜின் இருக்கு. कम से कम 20 से 30% उसमें से मुझे हो सकता है। எனக்கு இருக்கிற நான் திடீர்னு வேலை வந்ததுனால கடன், அந்த கடன்
பிரச்சனை மாற்றி நான் வேற வீட கூட புக் பண்ணி உட்காந்துருவேன். मैं अचानक ही इसमें से काम छोड़कर आया, लेकिन ऐसे करने अगर उसी में रहा तो मैं अब तक ये घर भी बुक कर बैठा होता। लेकिन पर मैंने कहा कि मैं उसके लिए ஆபீஸ்ல ஜாயின் பண்ணுங்க. उन्होंने कहा ठीक है तो आप मेरे ऑफिस में ज्वाइन कर लो। நீங்க சண்டே வர மாட்டீங்கன்னு தெரியும், சண்டே உங்களை டிஸ்டர்ब பண்ண மாட்டேன். मैंने आप जानता हूँ कि आप संडे नहीं आएगा, इसके संडे आपको डिस्टर्ब नहीं करूंगा। இதே ஆபீஸ்ல इसी ऑफिस ஒரு में 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாங்க. एक 5 साल के पहले मुझे बुलाया, ஆஃபர் என்ன 50,000 அப்பவே கேட்டாங்க. 50,000 मुझे तभी ऑफर दिया। நான் இப்ப என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க. अब मुझे मैं कुछ भी मांगो वो मुझे देने के लिए तैयार है। हालेलुया। மினிமம் 50,000 salary கூட நான் போக. आज भी 50,000 के मैं नौकरी में जा सकता சார் हूँ। முடியாது, நீங்களே பாத்துங்க வேற. मैंने कहा कि नहीं हो सकता, आप किसी और को रख कर கரெக்ட்டா ஒரு வாரம் கழிச்சு நான் மதுரைக்கு நம்ம பையன மேரேஜ்க்கு போயிட்டு இருக்கேன். तो ठीक है, उसके बाद में एक हफ्ते के बाद में मैं என்னோட வெண்டர் ஒரு ஃபோன் பண்ணாரு. अगर मैं राज के विवाह में जाता हूँ, एक वेंडर ने फोन किया, சார் எனக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் வர்க் பண்ணனும். सर मुझे तमिलनाडु और केरला में मुझे काम करना है। நான் சொன்னேன் இல்லப்பா நான் வர்க் பண்றதே இல்ல. मैंने कहा था कि नहीं मैं अभी काम नहीं करता हूँ। சார் நீ ஒண்ணுமே பண்ணாத, ஜஸ்ட் எனக்கு ஃபோன்ல மட்டும் कांटेक्ट பண்ணுங்க. मैंने कहा था आपसे मुझे फोन में कांटेक्ट करो और कुछ नहीं करने की जरूरत है। ஃபுல் டிஸ்ப்ளே ஐட்டம் பண்ணனும். फुल डिस्प्ले आइटम करना है। பெரிய பட்ஜெட் தான். एक बड़ा बजट है, அவங்கள பெரிய பட்ஜெட்னா தான் நம்மட்ட வருவாங்க. क्योंकि वो सब बड़े बजट रहेंगे तो मेरे पास आते हैं। ஹalleluya. हालेलुया। நம்மட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் வேலை நடந்துரும். हमारे पास कुछ भी नहीं हो तो भी काम चल அந்த जाएगा। அளவுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கார். परमेश्वर वैसा अनुग्रह को दिया है। ஹalleluya. हालेलुया। சொல்ல நான் அதையும் மறுத்துட்டேன். तो मैंने उसे भी इनकार कर दिया। அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து எனக்கு ஃபோன். उसके बाद IDFC बैंक से मुझे ஒரு फोन 10 आया। நாள் கழிச்சு एक 10 दिन के बाद எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. हमें तमिलनाडु में प्रोजेक्ट हो रही है, ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. एक टीम वर्क चल रहा है। ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் லாங்குவேஜ் இஷ்யூவா இருக்கு எனக்கு. सिर्फ वहाँ पर भाषा की थोड़ा भेदभाव है। ஒரு வீட்ல இருந்தே வேலை பாருங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை இருக்கும். आप घर से ही काम करो, दिन में सिर्फ 2 घंटा आपको काम करना है। 40,000 நம்மளுக்கு தந்துறோம். हम आपको 40,000 आपको दे देते कहे। எனக்கு இல்ல பண்ண முடியாது அப்படி. मैंने कहा नहीं, मुझसे नहीं हो सकता है। हालेलुया। हालेलुया। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு ஆந்திரால நான் உங்க நம்பரை கொடுங்க அப்படின்னாரு. उसके बाद और एक जन ने फोन करके कहा मैं आंध्रा में आपका नंबर देता हूँ। என்கிட்ட கேட்காம யார்கிட்டயும் நம்பரை கொடுக்க मैंने கூடாது. कहा मुझसे पूछे बिना किसी को नंबर नहीं देना है। ஏன் சொல்றேன்னா ये क्यों कहता हूँ? இந்த எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னால ஒரே டைம்ல பண்ண முடியும். ये सारा प्रोजेक्ट मैं एक साथ एक ही समय में कर सकता இதை हूँ। நான் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, इसे मैं करूँ तो सोचो என் நாளைக்கே என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். कल ही मेरा जीवन आप पूरा बदल जाएगा। ஹalleluya. हालेलुया। நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. मुझे कष्ट झेलने की कोई आवश्यकता नहीं है। ஆனாலும் நான் ஆண்டவர்ட்ட ஒன்னு சொல்லியிருக்கேன். लेकिन फिर भी मैंने परमेश्वर से एक बात कहा है, யாருக்குமே தெரியாம கூட நான் இந்த வேலையை முடிச்சிருவேன். किसी को नहीं बताते हुए भी मैं ये काम को पूरा कर நான் सकता ஆபீஸ் हूँ। போடணும், வேலைக்காரன் வைக்க எனக்கு அவசியம் मैं இல்லை. ऑफिस डालने के लिए एक नौकर को रखने की कोई जरूरत नहीं है। ஃபோன் போதும் எனக்கு. एक फोन काफी है। ஹalleluya. हालेलुया। அதுல நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். मैं एक जगह पे रहकर सब कर सकता हूँ, ஆனாலும் लेकिन फिर भी ஆண்டவர்ட்ட நான் அர்ப்பணி பண்ணியிருக்கிறேன். परमेश्वर के पास मैंने समर्पण किया। நமக்காக முழு நேரமா போகும். मैं आपके लिए पूरी समय में समर्पण அந்த करने वाला हूँ। அர்ப்பணிப்புல நம்ம உறுதியா இருக்கணும். मैं वो समर्पण में स्थिर रहना है। ஹalleluya. हालेलुया। கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். कई सारी कष्ट आएंगे, ஹalleluya. ஹalleluya. வேதனை இருக்கத்தான் कई செய்யும். सारी वेदना रहेगी। கடந்த நாட்கள்ல பரத் பிரதர் ஃபோன் பண்ணாங்க. पिछले दिनों में भरत ब्रदर ने फोन किया, ஃபோன் பண்ணி சொன்னாங்க கார் வாங்கியிருக்கேன் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுவாங்க. फोन करके कहा कि पास्टर ने कार लिया हूँ मैंने, आप प्रार्थना करने के लिए आ जाओ। நான் தாராவில இருந்து போறேன். मैं धारावी से जा रहा हूँ। அவங்க ஸ்டேஷன் வராங்க, வர வேண்டாம் அப்படின்ட்டு. वो स्टेशन आ रहे थे, मैंने कहा मत आओ घर। பாக்கெட்ல 100 ரூபாய் தான் இருந்தது. पॉकेट में 100 रुपया था सिर्फ। நான் மாட்டின கேட்டேன் எவ்வளவு வரும்பாங்க ஆட்டோல. मैंने कहा कि मार्टिन ब्रदर से वहाँ 40 पर ரூபாய் வரும், நான் அப்ப போயிட்டு तो வந்துடலாம். 45 रुपए होगा जाकर रास्ते போயிட்டு में। जाकर நல்ல ப்ரேயர் பண்ணேன். प्रार्थना किया। அந்த காரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். वो कार को देखकर मैं बहुत खुशी हूँ। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நான் ஊர்லில ஒரு டைம் எங்க ப்ராஜெக்ட் போயிருந்தோம். मैं एक बार एक प्रोजेक्ट के लिए ஊர்லில वर्ली में एक प्रोजेक्ट के लिए அப்போ गया। எம்ஜி ஷோரூம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. तब MG शोरूम पहला खुला था। அந்த காரை பார்த்து இந்த வாங்கின அந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும். देखा तो मैंने कहा तो खरीदो, तो ऐसा ही कार அன்னைக்கு खरीदना அந்த है। காரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா उस இருந்துச்சு. दिन वो कार को देखते हुए बहुत खुशी मनाया। நம்ம வாங்கல, मैंने नहीं खरीदा, ஆவிக்குரிய ரீதியில நம்ம பிள்ளைங்க வாங்குறாங்க. लेकिन आत्मिक रीति से हमारे बच्चों ने हालेलुया। खरीदा। हालेलुया। பாருங்க ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். मेरे पास कुछ नहीं था, फिर भी मैं खुशी के साथ प्रार्थना कर कर आ गया। காணிக்கை கொடுப்பாங்க, அது வேற மேட்டர். वो दान देंगे वो अलग बात ஆனா है, நான் அந்த இடத்துல ஓபன் பண்ண மாட்டேன். लेकिन वो उस जगह पे मैं नहीं எனக்கு कभी ஒரு பழக்கம் என்னன்னா, मेरा एक आदत நீங்க क्या है, கொடுக்குற யார் காணிக்கை கொடுத்தாலும் आप कोई भी दान दे, நான் வீட்ல போய் அது ப்ரேயர் பண்ணிட்டு தான் செலவழிப்பேன். मैं घर जाकर उसे प्रार्थना करके खर्चा करूंगा। ஹalleluya. हालेलुया। சோ அதனால ஏதோ இருக்கல வச்சு அவங்க கண்டிப்பா ரிட்டர்ன் வந்து கொண்டு ஸ்டேஷன்ல விட்டுட்டே போயிட்டாங்க. इसलिए उन्होंने फिर से आकर मुझे स्टेशन में छोड़कर चले गए। நான் இஷ்டம் கொடுக்கதும் அதே போல ஏதாவது விசுவாசிங்க ஏவப்பட்டு கொடுத்தா மட்டும் தான் நான் जो சொல்லுவேன். पास्टर देते हैं या विश्वासी परमेश्वर की उत्तेजना से देते हैं, वो सिर्फ मैं लेकर खर्चा ஹalleluya. करता हूं। हालेलुया। அப்படிப்பட்ட உறுதியா இருக்கேன். अब अपनी स्थिरता में समर्पण में स्थिर உங்களுக்கு रहो। நான் ஒரு சாட்சி எடுக்கிறேன். आपके सामने मैं एक गवाही की रूप में ஹalleluya. हालेलुया। ஏன் சொல்றேன்னா பெருமைக்காக சொல்லல. मैं क्यों एक घमंड के लिए नहीं कहता हूँ,
இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். ये विश्वास आपके अंदर आने दो। ஹalleluya Hallelujah. விசுவாசம் வரட்டும். அவ்வளவுதான். विश्वास आपके अंदर आने दो, इतना ही। ஏன் தெரியுமா? क्यों जानते நான் हो? என்னைக்கு ஒப்பு கொடுத்தனோ मैं जिस दिन समर्पण किया, அன்னைக்கு நான் ரெண்டு காரியத்தை புரிஞ்சேன். उस दिन मैं दो बातों को समझ என் लिया। தேவனுடைய கோபத்தை பார்த்தேன், मेरे परमेश्वर के क्रोध को मैंने देखा, தேவனுடைய அன்னைக்கு ஒரு இரக்கத்தை பார்த்தேன். मैं मेरे परमेश्वर की दया को நான் देखा। ஒப்பு கொடுக்கிற அன்னைக்கு मैं जिस दिन समर्पण நான் किया, பைக் எடுத்துட்டு என் கிளைண்ட் மீட்டிங் போயிட்டு मैं இருக்கேன். बाइक लेकर क्लाइंट मीटिंग के लिए जा रहा हूँ। இதே பைப்லைன் ரோட்ல यही पाइपलाइन के रोड में ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆச்சு. एक भयंकर एक्सीडेंट हुआ। நான் என்னுடைய பைக் ஒரு பள்ளத்துல விழுந்து ஒரு 15 ஃபீட் நான் அங்க போய் விழுந்து கிடந்தேன். मेरा बाइक खड्डे में गिरकर मैं 15 फुट दूर जाकर गिर गया। பின்னாடி ஒரு பெரிய லாரி எனக்கு பயங்கரமா கார்லாம் போயிட்டே இருக்கு. पीछे से बड़ा एक लॉरी आ रहा है और कार सब जा रही है। பைக்கோட வீல் ஃபுல் டோட்டலா டர்ன் ஆயிடுச்சு. बाइक का व्हील पूरी तरह से मुड़ गया, पूरा से मुड़ गया। ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன லைட்டர் ஸ்கிராட்ச் நான் வேற எதுவுமே படல. एक छोटा सा खरोच था, बाकी कुछ नहीं। எல்லாரும் ஓடி வந்தாங்க. सब लोग दौड़ कर அந்த आए। இடத்துல இருந்து எழும்பும்போது ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. मैं उस जगह से उठते समय परमेश्वर की आवाज मुझे सुनाई दिया, இத நீ மீறி போனனா, अगर इसे तू छोड़कर गया तो, இத மீறி நீ போனனா इसको पार कर गया तो கட்டில் கடையாக்கிடுவேன். मैं तुझे बिस्तर में लिटा दूंगा। ஹalleluya हालेलुया। அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்டுச்சு. उस दिन वो आवाज को सुना, நான் வீட்டுக்கு போனேன். मैं फिर से घर गया, நைட் அழுதேன். रात को रोया, ஏன் நான் ஊழியம் செய்யலையா? क्यों मैं सेवा नहीं किया क्या? நான் இன்னைக்கும் முழு நேர ஊழியத்தை செய்யறவர்களை காட்டிலும் அதிகமா ஊழியம் செய்றேன். आज मैं पूरे समय की सेवा करने वालों से बढ़कर मैं सेवा कर रहा हूँ। ஆண்டு திங்கட்கிழமை தவிர நான் எல்லா நாளும் ஊழியம் பார்க்கிறேன். परमेश्वर से कहा सोमवार को छोड़कर मैं बाकी सारे हफ्ते में அதுவும் இருக்கிற இடத்துல இல்ல, वो भी रहने वाले ஓடி जगह ஓடி ஊழியம் पर मैं भी பார்க்கிறேன். दौड़ कर सेवा कर रहा தாராவிக்கு ஒரு நாள் போறேன், கல்யாணுக்கு ஒரு நாள் போறேன், கல்யாணுக்கு ஒரு நாள் हूँ। போறேன். धारावी के लिए एक दिन जाता हूँ, कलवा के लिए एक दिन जाता हूँ, कल्याण के लिए एक दिन जाता हूँ। ஊழியத்துல நான் குறை வைக்கலையே. मैं सेवा में कोई कमी नहीं रखा। எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் மாத்தணும், அவ்வளவுதான். मेरे लिए जो समस्या है, उसे मैं बदलना இந்த है। கடனை மாறணும், அதுக்காக நான் ஓடிட்டு ये இருக்கேன். सारे कर्ज बदलना, इसके लिए तो मैं दौड़ रहा हूँ। நான் ஊழியம் பார்க்கலன்னு சொல்லல, முழு நேரம் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லலையா? मैं सेवा नहीं करता हूँ, ऐसा नहीं करता हूँ, पूरे समय की सेवा में नहीं आता हूँ, ऐसा नहीं அந்த कहा। இரவுல ஆண்டவர் சொன்னார், उस रात को परमेश्वर ने कहा, என்ன நம்பி வா. मेरे ऊपर भरोसा कर हुआ, मैं तुझे चलाऊंगा। हालेलुया। हालेलुया। ஒரே நாள்ல एक ही दिन में பிலேயாமை போல बिलाम की तरह ஆண்டவருடைய மிலாற்றை கண்டு கண்திறக்கப்பட்டவன் என்று சொல்லுவாங்கல்ல, परमेश्वर के उस दर्शन को देखकर आंख खोला जाता है करके அந்த कहते மாதிரி हैं। அடியையும் வாங்கினேன், ஆதரவையும் பார்த்தேன். वैसे मार को भी मैंने खाया और उसकी दया को भी मैंने அதனால देखा। தான் இந்த இடத்துல உறுதியா நிற்கிறேன். इसके लिए आज स्थिरता के साथ यहाँ पर खड़ा हूं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। என்னால இல்ல என் வாழ்க்கையை மாற்றதுக்கு பல சோர்ஸ். நான் இதை யோசித்து எப்படி யோசித்தேன் அப்படின்னா, मैं अपने जीवन को बदलने के लिए कई सारे आमदनी, कई सारे ஆண்டவர் எனக்கு முன்னாடி வச்சிருக்க சோதனையா தான் பார்த்தேன். परमेश्वर मेरे सामने रखा हुआ एक परीक्षा के रूप में मैं ये सब ஹalleluya हालेलुया। இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ऐसे एक परिस्थिति में இவன் என்ன முடிவெடுக்க போறான்? ये क्या निर्णय लेने वाला है? சில நேரத்துல ஆண்டவர் சோதிப்பார். कुछ समय परमेश्वर परीक्षा உங்க लेगा। அர்ப்பணிப்புல நீங்க கரெக்டா आप இருக்கீங்களா? अपने समर्पण में सही हो क्या? இன்னைக்கு நீங்க உறுதியா இருங்க. आज आप स्थिर रहो, ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर चलाएगा। ஹalleluya हालेलुया। எந்த சூழ்நிலையும் कोई भी परिस्थिति में கடக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். पार करने के लिए परमेश्वर हमारे संग है। தைரியமா இருங்க. हिम्मत के साथ रहो। ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி தான் வச்சிருக்கிறார். परमेश्वर में ऊंचा करने के लिए रखा है। ஹalleluya हालेलुया। சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு என் தேவனால் ரொம்ப நேரம் ஆகாது. आज की परिस्थिति को बदलने के लिए मेरे परमेश्वर के लिए ज्यादा समय नहीं लगेगा। ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும்போது எப்பொழுதும் தான் சொல்லுவேன், परमेश्वर से प्रार्थना करते समय हर என் एक சூழ்நிலையை மாற்றுவது உங்களுக்கு ஒரு நிமிஷம் போதாது. मेरी परिस्थिति को बदलने के लिए आपके लिए एक क्षण काफी है। ஹalleluya हालेलुया। ஒரு உலக பிரகாரம் ஒரு ப்ராஜெக்ட் என் சூழ்நிலையை ஒரு மாசத்துல மாற்ற முடியும். एक जगत के रूप में एक प्रोजेक्ट मेरे स्थिति को एक क्षण में बदल सकती है। என் தேவன் அதை விட வல்லமை உள்ளவர். मेरा परमेश्वर उससे सामर्थ्यवान है। ஹalleluya हालेलुया। ஆனால் ஏன் இதை அனுமதிக்கிறார் लेकिन என்றால், क्यों इसे अनुमति देता है? அவர் நம்மை திருத்த விரும்புகிறார். वो हमें थोड़ा सीधा சில करना கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள को விரும்புகிறார். सिखाना चाहता है। இட்ஸ் a learning period. நல்லா புரிந்து ये கொள்ளுங்க. हमारे लिए सीखने का एक समय நம்ம है। படுகிற போற அந்த பாதை இருக்குல்ல, हम चलने वाला ये मार्ग है जो இது நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு வேலை. ये हम सीखने वाली एक मार्ग है। இந்த நாள்ல தான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். इस दिन में हम विश्वास को सीख सकते இந்த हैं। நாள்ல தான் பொறுமையை கற்றுக்கொள்ள इस दिन முடியும். में हम धीरज को सीख सकते இந்த हैं। நாள்ல தான் அன்பை கற்றுக்கொள்ள इस முடியும். दिन में हम प्रेम को सीख सकते हैं। இந்த நாள்ல தான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யார் என்பதை கற்றுக்கொள்ள इस முடியும். दिन में आपके साथ कौन है कहकर आप जान सकते हो। எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर நம்முடைய தேவன் யெகோவா ஈரே என்பதை हमारा கற்றுக்கொள்ள परमेश्वर ये हुआ हीरे कहकर हम जान लेना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அதனால தைரியமா இருப்போம். इसलिए हिम्मत के साथ रहेंगे। ஆண்டவர் எல்லாவற்றையும் உயர்வை கொண்டு வருவார். परमेश्वर हर बातों में एक ऊंचाई को देगा। ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, रूत पहला अध्याय के 18वां वचन அவர் कहती है, தன்னோடே கூட வர மன உறுதியா இருக்கிறதை वो கண்டு अपने साथ आने के लिए मन की स्थिरता के साथ அப்புறம் देखा। அதை குறித்து பேசவில்லை. उसके बाद में उसके बारे में कभी नहीं बोली। மன உறுதியா இருந்தாலும் मन की स्थिरता के साथ சரி, रही। நாமோ आज हम भी ரூத்தை போல रूत के समान பின்வாங்க செய்கிற வார்த்தைகளை விட்டு விலகி இருப்போம். पीछे लौटाने वाले बातों को छोड़कर हम दूर रहेंगे। தெளிவான பார்வையோடு இருங்க. एक साफ दर्शन के साथ தெரிந்து रहेंगे। கொள்கிற உறுதியா இருங்க. जिसे चुन लिया उसमें स्थिर रहेंगे। தொலைநோக்கு பார்வையோடு இருங்க. एक भविष्य के दर्शन को हम அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க. और हमारे समर्पण में स्थिर रहेंगे। நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது पिछले दिनों में प्रार्थना करते समय ஆண்டவர்ட்ட கேட்க, ஏன் இந்த சிச்சுவேஷன்ல விட்டீங்க? परमेश्वर से पूछता हूँ क्यों मुझे इस परिस्थिति में छोड़ दिया। ஆண்டவர் ரெண்டு அழகாய் ஒன்று கேட்டார், परमेश्वर से मुझे अच्छे से एक बात को நீ पूछा, என்ன பண்ண போற? तू क्या करने वाला है।
என்ன பண்ண போற तू क्या करने वाला है? அந்த நேரத்துல நீ கொஞ்சம் யோசிச்சே उस समय में मैं थोड़ा सोचने लगा, நிச்சயமா நான் வந்து இந்த வேலை பார்க்கணும்னு ஆண்டவரை ஜெபம் பண்ணல निश्चय में यह काम करना है कर परमेश्वर प्रार्थना नहीं किया। ஓகேவா ஆனா அந்த அப்பாட்ட ஆண்டவர் கேட்ட நீ என்ன எடுக்க முடிவு लेकिन பண்ண यीशु ने पिता ने पूछा तुम क्या करने वाले हो? நான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன் मैंने एक बात सिर्फ कहा, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. இந்த பாட்டை நான் 3 நாளா படிச்சேன். एक गीत को मैं 3 दिन गाया। நான் என் பிள்ளைங்களுக்கு கூட அது மனப்பாடம் இருக்கும்னு ये நினைக்கிறேன். मेरे बच्चे भी उसे मनपाठ कर ஆனா लिए, அவங்களுக்கு தெரியாது ஏன்னு. लेकिन वो नहीं जानते कि क्यों। ஹalleluya. என் அப்பாட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். क्योंकि मेरे पिता के पास मैंने மறுபடியும் समर्पण மறுபடியும் அப்பாட்ட किया। சொன்னேன். मैं फिर से पिता से कहने लगा, நான் ஃபாலோ பண்ணுவேன். मैंने निर्णय ले लिया, मैं आपका पीछा करने वाला हूं। मैं पीछे मुड़ने नहीं वाला हूं, मैं पीछे नहीं मुड़ूंगा। அதே உறுதியில நீங்களும் இருப்பீங்க. आज उसी स्थिरता के साथ आप भी रहो, திரும்பி பார்க்காதீங்க. आप पीछे मुड़कर मत ஆண்டவர் கை देखना। முன்னேறி கொண்டே இருங்க. परमेश्वर के लिए आगे बढ़ते रहो। கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். परमेश्वर निश्चय हमें ऊंचा கர்த்தர் करेगा। நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।